கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரர்கள் யாவருக்கும் யெஷுவா கிறிஸ்துக்குள்ளான அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம இப்ப பார்க்க இருக்கிற செய்தியானது தி ஜாய்ஃபுல் ஹோப் ஆஃப் த ரெசரக்ஷன், உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சி நிறைந்த நம்பிக்கை அப்படிங்கிற காரியத்தை குறித்து கடந்த வாரத்தில் நாம பார்த்தோம். அதோட தொடர்ச்சியை தான் இப்ப நாம பார்க்க இருக்கிறோம். தி ஜாய்ஃபுல் ஹோப் ஆஃப் த ரெசரக்ஷன், தமிழ்ல பார்த்தோம்னா உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சியான நம்பிக்கை, உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற காரியத்தை குறித்து கடந்த வாரத்தில் நாம பார்த்தோம். அதோட தொடர்ச்சியை தான் நாம் இப்போ பார்க்கிறோம். இதற்கான வசனம் என்னன்னு பார்த்தோம்னா எரேமியா 31 15 17 வரைக்கும் உள்ள வசனங்கள் நம்ம படிச்சு பார்த்தோம்னா, ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இங்க உயிர்த்தெழுதலுக்கான ஒரு நம்பிக்கை அங்க கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்ப இது இந்த தீர்க்க தரிசன வசனம் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில நிறைவேறிருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். பெத்லகேமிலே அதன் சகல எல்லைகளுக்கு முன்ன 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தார். யாரு? ஏரோது, இல்லையா? மத்திய 2 16 17 18 வசங்களை படிக்கும் போது இந்த காரியத்தில் நிறைவேறுதல் அது அப்படின்னு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று என்று அங்க சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப எரேமியா தீர்க்கதரிசியில் அங்க சொன்னப்பட்ட காரியம், எரேமியா 31 15 17 வரைக்கும் சொல்லப்பட்ட அந்த காரியம் இங்க இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில அவர் பிறப்பின் காலகட்டத்திலே அது நிறைவேறி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்ப இதெல்லாம் இதை குறித்த விளக்கங்கள்லாம் கடந்த காலத்திலே நாம பார்த்திருக்கிறோம். அதனால அதை டீட்டெயில்ஸ்க்கு உள்ள போக வேண்டியதில்லை. அப்ப இந்த வசனத்துல ஒரு 7 காரியங்கள் உள்ளடக்கமா இருக்கிறது. அந்த 7 காரியங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, ஒண்ணு மரித்தோருக்கான துக்கம் அங்க சொல்லப்படுகிறது அந்த தீர்க்க தரிசனத்திலே. அது மட்டும் இல்லாம 2வதா மரித்தோர் உண்மை நிகழ்வாகவே மரித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற காரியம் அங்க சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். அவர்களுக்கு அதே போல 3வதா அவர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய ஆறுதலின் தன்மை அங்க விவரிக்கப்படுகிறது அந்த தீர்க்க தரிசனத்திலே. 4வதா பார்த்தோம்னா, நாம் நேசிக்கிறவர்கள் மறிக்கும் போது எங்க இருக்கிறாங்க? சத்ருவின் தேசத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு அங்க சொல்லப்படுகிறது. 5வதா பார்த்தோம்னா, தங்கள் பிள்ளைகளை சரியா வளர்க்க பிரயாசப்படுகிற பெற்றோர்கள் உழைப்பு வீணா போறதில்ல. ஏன்னா அந்த வசனத்துல உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று அங்க சொல்லுகிறார். அப்ப அவரோட பிள்ளைகளை சரியா வளர்க்க பிரயாசப்பட்ட அந்த பெற்றோரோட உழைப்பு நிச்சயமா வீணா போகாது. கிரியைக்கு பலன் உண்டு என்று அங்கே நமக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்கறதை நாம் பார்க்கிறோம். 6வதா அந்த தீர்க்க தரிசனத்துல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, பிள்ளைகள் தங்க தேசத்துக்கு திரும்ப வருவார்கள். அதாவது தங்களோட குடும்ப வட்டத்திற்குள்ள திரும்ப வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அங்கே சொல்லப்பட்டிருக்குது. 7வதா இதெல்லாம் சொல்றது யாரு? கர்த்தர். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறான்னு அங்கே அழுத்தம் திருத்தமா சொல்லப்படுகிறது. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் நிச்சயமாக சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை உடைக்க முடியாத தேவ வார்த்தையா இருக்குது. நிச்சயமா அது நிறைவேற்றப்படும் தேவ வார்த்தை அது இருக்கக்கூடிய அப்படிங்கிறது 7வது அந்த காரியங்கள் இருக்குது. இப்ப இந்த 7 காரியங்கள் அந்த அந்த இதுல உள்ளடக்கமா இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அதுல 1வது காரியம் மரித்தோருக்கான துக்கம் அங்க இருக்கிற காரியங்களை பார்த்தோம். சர்வ சிரசு ஏகமாய் தவித்து பிரசவனை பட்டு கொண்டு இருக்கிறது. எல்லாருமே துக்கத்துலதான் அங்க இருக்குது அப்படிங்கிற காரியங்களை குறித்து நாம கடந்த வாரம் இதை டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அதனால இப்ப பாக்குறது இல்லை. இப்ப அதுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை.
அதே போல பார்த்தோம்னா, 2வது மரித்தோர் உண்மை நிகழ்வாக மரித்திருக்கிறார்கள். மரித்தவங்க ஜீவன் அற்ற ஒரு நிலையை இருக்கிறாங்க. மரித்தோர் ஒன்றும் அறியாதவங்க இருக்கிறாங்க. மரித்த நிலையிலே பூமியில நடக்கிற எந்த காரியங்களும் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒன்றும் அறியாத நிலையிலே ஜீவன் அற்றவர்களா இருக்கிறாங்க. அப்படிங்கிற காரியத்தை குறித்துலாம் நாம கடந்த வாரத்திலே நாம பார்த்தோம். அதே போல 3வதாக அங்கே ஆறுதலின் தன்மை விவரிக்கப்படுகிறது அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். ஆறுதலின் தன்மை அங்க விவரிக்கப்படுது. ஏன்னா உயிர்த்தெழுதலுக்கான நம்பிக்கை அங்க கொடுக்கப்படுது. மரித்தோர் திரும்ப வருவாங்க அப்படிங்கிற காரியம்லாம் அந்த அந்த காரியங்களை குறித்த விளக்கம்லாம் நாம கடந்த வாரத்திலே நாம பார்த்தோம். அடுத்ததா பார்த்தோம்னா 4வது காரியம். இந்த காரியங்களை தான் நாம் பார்த்தோம். நாம் நேசிக்கிறவர்கள் மரிக்கும்போது சத்ருவின் தேசத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற காரியத்தை குறித்து நாம கடந்த வாரத்திலே பார்த்தோம். சத்ருவின் தேசத்திலே அவர்கள் இருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஏன்னா அவனவன் 1 கொரிந்தியர் 15, 23, 24 படிக்கும்போது அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தில் ஒப்பு கொடுக்கான்னு சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். இப்போ உயிர்த்தெழுதல முதல் உயிர்த்தெழுந்து ஆண்டவராகிய யெசுவா கிறிஸ்து தான் முதற் பலனானவர். பின்பு அவர் வருகையிலே அவருடைய உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பின்பு முடிவு உண்டாகும். முடிவு காலத்துல சகல துரத்தினும் அதிகாரிகளும் வல்லமையும் பரிகரிக்கிறார். பரிகரித்து மனுமக்களை உயிரோடு எழுப்பி அவர்களுக்கு எதிராக இருந்த சகல காரியங்களையும் பரிகரித்து ராஜ்ய தேவனும் பிதாமா இருக்கும் ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார் அப்படிங்கிறது ஜென்ரலா முழுமையாக அங்கே சொல்லப்படுகிறதை நாம பார்த்தோம். அப்போ எல்லா சத்துருக்களையும் தமது பாதுகாப்படியாக கீழ்போடும் வரைக்கும் அவர் ஆலை செய்யணும். 1 கொரிந்தியர் 15, 25 பார்க்கணும். எல்லா சத்துருக்கள் பாது கீழாக்கு போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. அப்ப அநேகர் கிறிஸ்துவ அரசாலை ஆண்டுட்டாங்க, அரசால ஆரம்பித்தாருன்னா அப்ப அங்க தீமையே இருக்காது, சத்துருக்களே இருக்க மாட்டாங்கன்னு அநேகர் நினைக்கிறாங்க. இப்ப இந்த காலத்துல இயேசு அண்ணாவர்களே வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க சொல்றீங்களே, இவ்வளவு அநியாயக்கிரமா நடக்குது, அப்ப வந்திருப்பாரா அப்படின்ற மாதிரி எல்லாம் சிலர் கேள்வி எழுப்புறாங்க. ஆனா வேத வசனம் என்ன சொல்லுது? எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அப்ப அவருடைய ஆளுகை எதிர்க்க எல்லாத்தையும் பரிகரித்து பாதத்துக்கு கீழாக்கி போடணும், இல்லாம பண்ணணும். அதுதான் அவருடைய ஆளுகையா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வேத வசனங்கள்ல புரிந்து கொள்கிறோம். இந்த அவருடைய ஆளுகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 விதமா இருக்கு அவருடைய ஆளுகை. என்னன்னு பார்த்தோம்னா இப்ப லூக்கா 1:33 நம்ம என்ன படிக்கிறோம்? அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவான்னு சொல்லப்பட்டது. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது இல்லைங்களா? என்றென்றைக்கு அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே கிடையாதுன்னு சொல்லப்பட்டது. ஆனா இங்க நாம என்ன படிக்கிறோம்? எல்லா சத்துருக்களையும் பரிகரித்து ராஜ்யத்தை யார்கிட்ட ஒப்பு கொடுப்பாரு? சகல துரைத்திலிருந்து அதிகாரத்திலும் பரிகரித்து தேவனும் பிதாவுமா இருக்கவர் ராஜ்யத்தை ஒப்பு கொடுக்கான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே ஈராது என்று லூக்காவில் சொல்றதை நாம் பார்க்கணும் இல்லையா? அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே ஈராது. எப்படி புரிந்து கொள்றது அப்படின்னு பார்த்தோம்னா, யெசுவாவின் ராஜ்யம் அப்படிங்கிறது 2 விதமா இருக்குது. ஒன்னு வைஸ்ஜெரண்டல் கிங்டம், தேவனுடைய பிரதிநிதியா இருந்து அவர் ஆளக்கூடிய அந்த ஆளுகை, அந்த ஆளுகைக்கு முடிவே கிடையாது, நோ எண்டு இல்லையா? ஆனா இன்னொன்னு இருக்கு, மத்தியஸ்தருடைய ராஜ்யம் இல்லையா? மெரிட்டேரியல் கிங்டம், மீடியேட்டரல் கிங்டம் அப்படிங்கிறப்போ, மத்தியஸ்தருடைய ராஜ்யம் அப்படிங்கிறப்போ அது லிமிடெட் ராஜ்யம், அது 1000 வருடங்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்ப இது மத்தியஸ்தரோட வேலை செய்யக்கூடிய அந்த ஆளுகை 1000 வருடங்கள் கொண்ட ஒரு லிமிட்டேட்டா இருக்குது. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த ஆளுகை மத்தியஸ்த ஊழியம் செய்யக்கூடிய ஆளுகை. ஆனா தேவனுடைய பிரதிநிதியா இருந்து ஆளக்கூடிய அந்த ஆளுகைன்றது முடிவு தொடர்ந்து யுகாயுகங்கள் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. இப்ப அந்த ராஜ்யத்தை முடிவு இராது, அதுக்கு எண்டே கிடையாது, எண்ட்லெஸ். அந்த ராஜ்யம் போய் கொண்டு இருக்கும். யாவே தேவன் செய்யக்கூடிய சகல காரியங்களும் யெசுவா கிறிஸ்துவை கொண்டுதான் செய்து கொண்டிருக்கிறார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எல்லாம் அவரை கொண்டும் அவர் மூலமா உண்டாக்கப்பட்டது, உண்டானது எல்லாம் ஒன்று அவர் எல்லாமே உண்டாகலை இல்லையா? இப்ப இனி வரக்கூடிய காலங்களில் கூட அவர் மூலமாக தான் என்ன காரியங்கள் செய்கிறார். அவர் தான் இயேசுவாசனுடைய யாவேதனுடைய பிரதிநிதியாக இருந்து ஆளுகை பண்ணக்கூடியவராக இருக்கிறாரு.
அதே போல நியாய தீர்ப்பு கொடுக்கறது பார்த்தோம். வெள்ளாடு செம்மறி ஆடு ஊமையில நியாய தீர்ப்பு பிதாட்ட பொறுத்து நியாய தீர்ப்பு பிதா கொடுக்கறதாக சொல்லப்படுகிறது இல்லைங்களா? பிதா நியாயம் தீர்க்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஆனா பிதா யார் மூலமா நியாயம் தீர்க்கிறாரு? கிறிஸ்து மூலமா தான் நியாயம் தீர்க்கிறார். எல்லாரும் பிதாவை கனம் பண்ணுகிற எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் அதிகாரம் முழுவதையும் தேவன் யெஷுவாவுக்கு ஒப்பு கொடுத்துக்கிறான்னு வேத வசனங்கள் சொல்லுகிறது இல்லைங்களா? அப்ப எல்லாமே இவர் மூலமா தான் அவர் செய்யக்கூடியவரா இருக்கிறாரு. அவர் பிதாவின் பிரதிநிதியா இருந்து அவர் செய்யக்கூடிய அந்த ஆளுகைக்கு முடிவே கிடையாது. ஆனா மத்தியஸ்தர் வேலை செய்யக்கூடிய அந்த ஆளுகைக்கு ஒரு 1000 வருடங்கள் அப்படிங்கிறது ஒரு லிமிட்டெட் கிங்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி. இப்போ கடந்த காலம் இது வரைக்கும் பார்த்திருக்கிறோம். அப்ப மத்தியஸ்தர்னா மத்தியஸ்தரோட வேலை என்ன? மத்தியஸ்தர் என்ன செய்றாரு? அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு 2 நபர் பிரிந்து போயிட்டாங்க. பிரிந்து போன இருவரையும் ஒன்றாக்கி ஒருமுகப்படுத்துறது தான் என்னது? மத்தியஸ்தரோட வேலை. எதிரும் புதிருமா பிரிந்து போனவங்கள சமாதானப்படுத்தி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கக்கூடிய வேலை தான் மத்தியஸ்தர் செய்யக்கூடிய ஒரு வேலையா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப மனிதன் பாவம் செய்தான். பாவம் செய்த உடனே தூரமாய் விலகி போனான்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? பாவம் செய்த உடனே மனிதனா தூரமா விலகி போனான்? மனிதன் தூரமா விலகி போல. யாவே தேவன் தான் விலகி போனார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அவர் தம்முடைய பரிபாலனத்தை எடுத்துக்கொண்டாரு இல்லைங்களா? இப்ப யாவே பாவம் செய்துட்டான். மனிதனுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? ஜீவரிச்சது கனியெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா என்றென்றைக்கு உயிரோட இருப்பாய். விலக்கப்பட்ட கனியை சாப்பிட்டீங்கன்னா செத்து கொண்டாய். புசிக்கும் நாளே செத்து கொண்டே சாவாய். இதுதான் அவனுக்கு கொடுத்திருக்க தண்டனையா இருக்கிறது. ஆனா அந்த பிரமாணத்துக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. அந்த உடன்படிக்கையின் பிரமாணத்துக்கு அவன் கீழ்ப்படியாதனால அவன் மரண சாபத்தை ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப மரண சாபம் வந்துருச்சு. அப்ப பாவியான ஒரு மனிதனை விட்டு தேவன் என்ன பண்றாரு? விலகி போறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப விலகி போன உடனே இவனுக்கு அபூர்ணம் வந்துருச்சா? ஏன்னா இவனை படைக்கும் போதெல்லாம் பூர்ணமா தான் படைச்சிருக்கார். தேவன் மனிதனை செம்மையானவனாக படைத்தார். அவனும் அநேக உபாய தந்திரங்களை உண்டாக்கி கொண்டான் என்று நம்ம பார்ப்போம். அப்ப இவனை படைக்கும் போது பூர்ணமானவனா இருந்தான். அப்ப பாவம் செஞ்ச உடனே அபூர்ணம் வந்துருச்சா? பலகீனம் வந்துருச்சா? உடனே மரணம் துத்தி கொண்டதா? அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது அப்படி கிடையாது. அது வர்றதுக்கான காரணம் என்ன பார்த்தோம்னா, தேவன் தன்னுடைய பராமரிப்பை விலக்கிக் கொள்கிறார். பாவம் செய்துட்டான். இனி இப்ப ஏதேன் தோட்டத்துல பாவம் செய்யாமல் இருக்கிற வரைக்கும் தன்னுடைய ஜீவ விருட்சத்துக்கு கனியை கொடுத்து பராமரித்துக் கொண்டிருந்தார். ஜீவ விருட்சத்துக்கு கனியை அவன் சாப்பிட்டு கொண்டே இருக்கிற வரைக்கும் அவருடைய கனியோட பேர் என்ன? ஜீவ விருட்சம் இல்லையா? ஜீவனுக்கு ஏதுவா ஜீவனை விருத்தி செய்வதற்கு தேவையான சத்துக்கள்லாம் உள்ள ஒரு விருட்சம். அந்த கனிகளா இருக்கு. அவருடைய ஜீவன் மரணத்துக்கு போகாதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு அவருடைய ஜீவனை அபிவிருத்தி செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஆகாரத்தை கொடுத்து அவனை பராமரித்து கொண்டிருந்தார். இந்த பராமரித்து அவனை விட்டு என்ன பண்றாரு? நீக்கிறாரு. பராமரிப்பு நீக்கப்பட்ட உடனே அவனுக்கு என்ன ஆகுது? சத்துக்கள் பத்தல. இப்ப பூமியில அவன் கஷ்டப்பட்டு தான் அவன் சம்பாதிக்கணும். இப்ப அதுக்கான வசனத்தை நம்ம பார்த்தோம்னா ஆதியாகமம் 3:22, 23, 24 என்ன படிக்கிறோம்? பின்பு தேவனாய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனைப் போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்க சுடரொளி பட்டத்தையும் வைத்தார் என்று அங்க பார்ப்போம். அப்போ கையை நீட்டி ஜீவரிச்சது கனியை பறிச்சு புசித்தான் என்றால் என்றைக்கு உயிரோடு இருந்துருவான். இந்த வசனத்துல அதான் சொல்லப்படுது. தன் கையை நீட்டி ஜீவரிச்சது கனியை பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடி செய்ய வேண்டும். ஏன்னா அவன் பாவம் செய்துட்டான், கீழ்ப்படியாமை போயிட்டான். ஆகையினாலே அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குது. இனி மறுபடியும் அவன் தன்னை ஜீவனை தக்க வைத்துக் கொள்வதற்கு, ஜீவனை அபிவிருத்தி செய்வதற்கு ஏதுவில்லாதபடிக்கு தேவன் இந்த பராமரிப்பை எடுத்து விடுகிறார். இந்த பராமரிப்பை எடுத்து விட்டவுடன் என்னாச்சு? இவன் அந்த நெத்தி வேர்வை நிலத்துல பாடுபட்டு கஷ்டப்பட்டு தான் அவன் என்ன பண்ணுவான்? உழைச்சி சாப்பிடணும். ஆனா பூமி இவனுக்கு சபிக்கப்பட்டிருக்கும் என்று நம்ம படிக்கிறோம். அது முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அப்ப இவனுடைய ஜீவனை போதுமான அளவுக்கு அபிவிருத்தி செய்வதற்கு தேவையான சத்துக்களை பூமி கொடுக்காது. ஏன்னா அதுவும் சபிக்கப்பட்டு இருக்குது. அப்ப கொடுக்காதனால இவன் தன்னுடைய சரீரத்துக்கு தேவையான சத்துக்கள் இவனுக்கு கிடைக்காதனால இவன் என்ன பண்றது? இவனுடைய சரீரம்
பலகீனம் ஆகுது. இப்பதான் அபூர்ணம் ஆரம்பிக்குது. இவன் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு அவன் உழைச்சி அவன் சாப்பிடணும்னு நினைச்சாலும் அதுக்கு தேவையான சத்துக்கள் குறைபாடு இருக்கிறதுனால உடைய சரீரம் பலகீனம் ஆகிறது. அது என்னது பலகீனம் ஆனிச்சுன்னா அப்ப சரீரம் விடாய்த்து போகிறது. சரீரம் விடாய்த்து போகுது. அதே போல வேலை செய்யும்போது சில இடங்கள்ல அடிபடும், சோர்வு ஏற்படும், களைப்பு ஏற்படும். இதெல்லாமே ஏற்படக்கூடியதா இருக்குது. இதெல்லாம் எதனால? தேவன் தன்னுடைய பராமரிப்பை நீக்கி விட்டார் இல்லையா? ஆனா ஏதேன் தோட்டத்துல இருக்க அந்த கனியை பறிச்சு சாப்பிட்டானா என்றைக்கு உயிரோடு இருப்பான். இந்த அவனுடைய சரீரம் விடைத்து போகிற காரியம் இருக்காது. சரீரம் விடைத்து போய் சோர்வு அடைகிறதுனால அவனுக்கு மனதளவிலே ஒரு பாதிப்பு ஏற்படுது இல்லையா? இப்ப மனதளவிலே அவன் இதெல்லாம் நம்முடைய செய்த பாவத்தினால வந்திருக்குதே, இது பண்ணியிருக்குதே, தப்பு கொண்டமே அப்படிங்கிற காரியம்லாம் வரும்போது மனதளவிலே அவனுக்கு ஒரு அநேக பல சங்கடங்கள் ஏற்படக்கூடியதா இருக்கு. அதுவும் அவனுக்கு தீமையான ஒரு காரியமாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். அது மட்டும் இல்லாம சரீரத்துல உபத்திரம் இல்லையா? இந்த பலகீனம் இருக்கிறதுனால சரீரம் வேதனை கொடுக்கக்கூடியதா இருக்குது. அதே போல பலகீனமா இருக்கிற அது மூலம் பல விதமான நோய்கள் தொற்றக்கூடியதா இருக்கு. அதனால அவன் என்ன பண்றான்? பலகீனம் அடைந்து சரீர வேதனை அடைகிறான். அப்ப மனநிலையிலே அவனுக்கு பாதிப்பு ஏற்படுது. சரீரம் விடாய்க்கக்கூடியதா இருக்குது. அதே போல அவனுடைய சரீரத்துல உபத்திரவம் வரக்கூடியதா இருக்குது. இப்ப அவன் என்ன பண்றான்? இதெல்லாம் போக்குறதுக்கு சரீரத்தை சுகமா வச்சுக்கணும், சௌகரியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்? தன்னோடு இருக்க சக மனிதர்களுடைய உழைப்பையும், அவர்களோட உரிமைகளையும், அவருடைய சலுகைகளையும் தனக்கு உரியதா ஆக்கி கொள்ள முயற்சி பண்றான். அப்ப அவர்களை அடக்கி ஆளணும்னு நினைக்கிறான். அவரோட உரிமைகளை தனக்கு பறித்துக் கொள்ளணும், தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அங்க என்ன வருது? சுயநலம் அப்படிங்கிற பாவம் உருவாகுது. மற்றவர்கள் உழைப்பை தான் சுரண்டி சாப்பிடணும், தான் இது பண்ணிக்கணும், தான் சுகவாசியா இருக்கிறது பயன்படுத்திக்கணும்னு நினைக்கும் போது அங்க சுயநலம் மட்டுமல்லாமல் அநீதி வரக்கூடியதா இருக்குது. அநீதி எல்லாம் பாவம் தான் என்று வேதவசனம் படிக்கிறோம். நாம நீதின்னு சொல்றோம், அநீதின்னு சொல்றோம். இதெல்லாம் நீதினா என்ன, அநீதினா என்ன? அநேகருக்கு இது தெரியறதே கிடையாது. நீதி தேவன் மனிதனை படைச்சிருக்கும் போது செம்மையானா படிச்சுக்கிறார். ஏன் நீதி உள்ளவனா தான் படைச்சிருக்கிறார். யாருக்கும் எந்த தொந்தரவு கொடுக்காதபடிக்கு நீதி உள்ளவனா ஜீவன் தான் படைச்சிருக்கிறார். அப்ப நீதி அப்படின்னு சொன்னா மற்றவர்களுக்கு, பிற மனிதர்களுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளும் சலுகைகளும் பாதிப்படையாதவாறு அவர்களோடு ஒத்துணர்வோடு நாம் ஜீவிக்கிறது தான் நீதியான ஜீவன். அதான் நீதியான வாழ்க்கை. நம்ம மற்ற மனிதர்கள் யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் தனியா இருக்கணும் அப்படின்னா அங்க நீதிக்கே அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க பல்கி பெருகி பூமியை நிரப்புங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் பல்கி பெருகி பூமியை நிரப்பி கொண்டு இருக்கிறாங்க. அப்ப சக மனிதர்கள்லாம் அதிகமாகிக்கிட்டே போகுது. பிற மனிதர்களுக்கும் இவர்களை போன்ற உரிமைகள் சலுகைகள் எல்லாமே இருக்குது. பிறரோட உரிமைகள் சலுகைகள் பாதிப்படையாதவாறு அவர்களோடு ஒத்துணர்வோடு நாம் ஜீவித்தோமானால் அதுதான் நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய நீதி. அப்போது அவர்களுடைய சலுகைகளும் உரிமைகளும் பாதிப்படையும்படிக்கு நாம் செய்தோமானால் அது நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய அநீதி. இப்ப என்னுடைய சரீரத்தில் உபத்திரங்களும் துன்பங்கள் இதன் மூலம் ஏற்படுது. சரீரம் விடாய்த்து போகுது, சரீர இம்சை இருக்குது, மனதளவிலே பாதிப்பு இருக்கு. இதனால மனதளவிலே பாதிப்பு இருக்குது. ஆகையினால மற்றவருடைய உழைப்பையும் சலுகைகளும் உரிமைகளும் தனக்குரியதா ஆக்கி கொண்டு என்னுடைய சரீரத்தை சுகமா வைக்கொள்ள நாம் நினைக்கும் போது அங்க சுயநலம் வருது, அநீதி வருது. இப்ப இது எல்லாமே பாவமான காரியங்களா போகுது. அப்ப இந்த விதமாக தான் அங்க என்னது பாவம் டெவலப் ஆகுது. சரீரத்துல ஒரு அபூர்ணத்தன்மை டெவலப் ஆகுது. சரீரத்துல அபூர்ணத்தன்மை டெவலப் ஆகும்போது பாவம் அதிகமாக அதிகமாக இன்னும் அவர்களுடைய ஜீவியம் அது குறைஞ்சுக்கிட்டே போகும் இல்லையா? செத்துக்கொண்டே சாவாய சொல்லப்பட்டிருக்கிற அந்த ப்ராசஸ் ஆனா இன்னும் அதிகமாக போய்கொண்டே இருக்கும். காரணம் பாவம் அதிகமாகிக் கொண்டே போகுது. ஜீவனுடைய காரியங்கள் குறைந்து கொண்டே போகுது. மனத்தை நோக்கி வேகமாக போக ஆரம்பிக்கிறான். இப்படிதான் இருக்குது. வேதாந்தத்துல படிக்கிறோம். ஆதாம் 930 வருஷம் உயிரோட இருந்தான். அதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள் எல்லாம் பார்த்தோம்னா ஆயுசு நாட்கள் குறைந்து கொண்டே போகுது. காரணம் என்ன? பாவம் அதிகரித்து கொண்டே போகுது. பாவம் அதிகரிக்க அதிகரிக்க அவனுடைய ஜீவனுடைய நாட்களும் குறைந்து கொண்டே போகிறது. அது தேவன் அவனுக்கு கொடுத்திருக்க சாபத்தினுடைய ஒரு தன்மையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இந்த விதமாக தான் மனிதருக்கு அபூர்ணம் வந்தது, அபூர்ணம் பலகீனம் வந்தது.
பாவம் உள்ள பிரவேசிக்கிறது. அதுல பார்த்தா ஒரு சாரார் ரொம்ப புத்திசாலி தான், ஞானமா நடந்து மற்றவர்களை தங்களுக்கு சாதமா பயன்படுத்தி அடிமை கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்போ ஒரு பக்கம் பணக்காரர்கள் அதிகமாகி கொண்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஏழைகள் அதிகமாகி கொண்டு இருக்கிறாங்க. அதற்கு காரணமெல்லாம் இதுதான். நான் சுகமா இருக்கணும், நான் சுகஜீவியா இருக்கணும், என்னுடைய சரீரத்துக்கு தேவையான சுகத்தை நான் கொடுக்கணும். ஆகையெல்லாம் மற்றவர்கள் பத்தி நான் கவலைப்படாம இருக்கும்போது அங்க அநீதி வருகிறது, பாவம் வருகிறது. இப்படி பாவம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த விதமா தான் மனிதன் என்ன வந்தது? அபூர்ணம் வந்தது. இப்ப இது வர வர தேவன் ரொம்ப தூரமா போயிருக்கார். கிழக்கு மேற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவா இவருடைய பாவங்களை இறங்க முடியாதபடிக்கு தடுக்குது இல்லையா? அப்ப இந்த தூரத்தை விளக்கணும், தூரத்தை விளக்கியே ரெண்டு பேத்தையும் ஒன்னா கொண்டு வரணும், தேவனை மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்கணும் அப்படிங்கிறது தான் மத்தியஸ்தர் செய்ய வேண்டிய ஒரு வேலையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுதான் மத்தியஸ்தர் செய்யக்கூடிய அந்த ராஜ்யத்திலே மத்தியஸ்தர் செய்யக்கூடிய ஒரு வேலையா இருக்கும். அந்த 1000 வருடங்கள்ல மனுமக்களை அவங்களோட பாவத்தை எல்லாம் போக்கணும், பாவத்தை எல்லாம் நீக்கணும், அபூர்ணத்தை எல்லாம் நீக்கணும். அதெல்லாம் பாவத்தை போக்கு அபூர்ணத்தை நீக்கி கொண்டு வரணும். அப்ப பூரணமான சரீரம் இருக்கும்போது தேவ பரிபாலனம் நீக்கப்படுறதுனால அங்கே அபூர்ணம் ஆகிறது. அபூர்ணம் அதிகமாக அதிகமாக பாவம் அதிகமாகிக் கொண்டே போகிறது அப்படிங்கிற காரியங்களை குறித்து நாம பார்ப்போம் இல்லைங்களா? சரி. அப்போ இந்த பாவம் அதிகமாகும் போது தேவ நீதி கோவப்படுது இல்லையா? பாவம் அதிகமா தேவ நீதி திருப்தியற்று, ஏற்கனவே பாவம் செஞ்சனால தேவ நீதி திருப்தியற்று இருக்கிறது. அதை யெஷுவா அதை திருப்தி படுத்துறதுக்கு தான் தம்முடைய ஜீவனையை கொடுத்து இவர்களை ஒப்புரவாக்குறது ஊழியத்துக்காக தன் ஜீவனையை கொடுத்திருக்கிறார் இல்லையா? இப்ப தன் ஜீவனை கொடுத்து ஒப்புரவாக்குறார். அப்ப நீதியுடைய அந்த அதிருப்தி தான் சில நேரங்கள்ல சினமாக வெளிப்படக்கூடியதா இருக்கிறது. இப்ப சோதம் கொமோரா பட்டணத்தாரை அழித்து போட்டாரிய இந்த அந்த பாவங்கள் பெருக்கெடுத்து உச்ச ஒரு நிமிஷம் இந்த டயக்ராம்ல இருக்குல்ல யாருங்க பிரதர், நான் தான் கேக்குறேன். ஒரு நிமிஷம். டயக்ராம் தெரியுதுல்ல? லார்ட் யெஷுவா கிங்டம், அதுல வந்துட்டு வைஸ் ஜெனரல் கிங்டம், மெடிடேரியல் கிங்டம் அப்படின்னா அதான இப்ப கொஞ்சம் நேரம் நான் விளக்கம் சொன்னேன். தேவனுடைய பிரதிநிதியா இருந்து ஆளக்கூடிய ராஜ்யம் இது, சரியா? எது வைஸ் ஜெனரலா? வைஸ் ஜெரண்டல், ஜெனரல் வைஸ் ஜெரண்டல். வைஸ் ஜெரண்டல் கிங்டம்னா தேவனுடைய பிரதிநிதியா இருந்து ஆளக்கூடியது. தேவனுடைய பிரதிநிதியா இருந்து ஆளக்கூடியது. அந்த ராஜ்யத்துக்கு அந்த ஆளுகைக்கு எண்டே கிடையாது. சரிங்களா? புரியுதா? ஆனா மத்தியஸ்தர் ராஜ்யத்துக்கு லிமிட்டட் எண்ட் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அந்த மத்தியஸ்தர் ஊழியம் பண்றாரு இல்லைங்களா? அதுக்கப்புறம் யுகா யுகம் யாவேதோட பிரதிநிதியா இருந்து இவர் தானே ஆளுகை பண்ண போறாரு. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு வைஸ் ஜெனரல்ன்றது யாவே தேவனோட அரசாட்சியா? யாவே தேவனுடைய அரசாட்சி தான். எல்லாமே யாவே தேவனுடைய அரசாட்சி தான். எல்லாமே யாவே தேவனுடைய அரசாட்சியா இருந்தாலும் யாவே தேவனுடைய பிரதிநிதியா யார் இருக்கிறா? யெஷுவா கிறிஸ்து ஆளுகை பண்றாரு. யாவே தேவன் டைரக்டா ஆளுகை பண்ணல. யெஷுவா கிறிஸ்துவை தன்னோட பிரதிநிதியா வச்சு ஆளுகை பண்றாரு. யெஷுவா கிறிஸ்துவை தன்னோட பிரதிநிதியா வச்சு ஆளுகை பண்ணக்கூடிய அந்த ஆளுகை முடிவே கிடையாது. 1000 வருடத்துக்கு அப்புறமும் தொடர்ந்து அவருடைய ஆளுகை இருந்து கொண்டுதானே இருக்கும். புரியுதுங்களா? அப்ப அதுக்கு முடிவு கிடையாது. ஆனா மத்தியஸ்தர் வேலை செய்யற ஒரு ஆளுகை இருக்கு இல்லையா? அதுக்கு உள்ளார அதுதான் லிமிட்டட். அது 1000 வருஷம் மட்டும்தான் மத்தியஸ்தர் வேலை. ஓகேயா? இந்த மத்தியஸ்தர் வேலை என்ன அப்படிங்கறத புரிந்து கொள்ளுறதுக்காக தான் இப்போ அபூர்ணம் எப்படி வந்தது அப்படிங்கிற காரியத்தை இப்ப படித்துக் கொண்டு இருக்கிறோம். சரிங்களா? இல்ல, தேவ பரிபாலனம் நீக்கப்படுதல்னா அவங்க வந்துட்டு பாவம் செஞ்சதுனால. ஆமா, பாவம் செஞ்சதுனால தேவன் விலகி போயிட்டாரு. தேவன் தம்முடைய பரிபாலனத்தை எடுத்துட்டாரு. அவங்க யாவேதனோட கட்டளை மீறினதுனால. ஆமா, யாவேதனோட கட்டளை மீறினதுனால தன்னுடைய பரிபாலனத்தை எடுத்துட்டாரு இல்லையா? அதானே வேதாந்தத்துல படிக்கிறோம். ஏதேன் தோட்டத்தை விரட்டிட்டால. ஏதேன் தோட்டம் தேவனுடைய பரிபாலனம் இல்லையா? அவனுக்கு தேவையான உணவுகள் அங்க வச்சிருக்கிறாருல்ல. ஆமா ஆமா, புரியுது புரியுது புரியுது. இப்ப நாம இருக்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு நாம தானே பரிபாலனம் பண்றோம்.
அவங்க ஆமா தேவையான உணவு, உடை, இருக்கிற இடம் எல்லாமே செய்து கொடுக்கிறோம் இல்லையா? ஆமா தேவன் சிருஷ்டித்திருக்கிறாரு. பூமியில ஆளுகை கொடுத்திருக்கிறாரு. அவருடைய பரிபாலனம் இருந்தா தானே எல்லாம் செய்ய முடியும். ம் அந்த பாவம் செஞ்சதுனால பரிபாலனத்தை எடுத்து போடுகிறார். பரிபாலனத்தை எடுத்து போட்டதுனால பூரணம் வருது. அப்போ பூரணம் வந்து அபூர்ணம் ஆகுது. பரிபாலனத்தை எடுத்து போட்டுறாரு. பரிபாலனம் இருந்ததுன்னா அவன் தொடர்ந்து அந்த பூர்ணத்தை தக்க வைத்து கொண்டே போயிடுவான். பரிபாலனத்தை எடுத்ததுனால அவனுக்கு தேவையான, அவன் சரீரத்துக்கு தேவையான சத்தான ஆகாரம் கிடைக்கல. ஜீவ கனியை சாப்பிட முடியல. பூமி சபிக்கப்பட்டிருக்கு. பூமி ஜீவ வருஷத்துக்கான கனியை உற்பத்தி பண்ணாது. அது சபிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் புரியுது. திடீர்னு இந்த டயக்ராம்ல பார்க்கவும் தான் எனக்கு என்னடா இது நோ எண்டு இது வந்துட்டு அப்படின்னு அதெல்லாம் கொஞ்சம் டவுட் வந்துச்சு. சரி, ரைட், ஓகே. பிரதர், இப்போ ஸ்டெல்லா பேசுறேன் பிரதர். இப்போ நடுவுல கேட்க கூடாதுனால நான் கேட்கல. இப்ப கேட்டல. இதுல வந்து இந்த நீதியாக படைத்தார் சொல்லிட்டு அப்புறம் இந்த ஒத்துணர்வு கூடிய அந்த மனநிலை வேணும் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ ஒத்துணர்வு வந்து நம்ம எல்லாரோடையும் ஒத்துணர்வா இருக்க முடியாது இல்லையா? அது எப்படி நம்ம மீன் பண்றது? எல்லாரோடையும் ஒத்துணர்வா இருக்கணுங்கிறது தான் தேவன் விரும்புறார். உன்னை நேசிக்கிறது போல அயலானை நேசிப்பாயாக. அதான பிரமாணம். அதுதான் பிரமாணம் பிரதர். ஆனா இப்ப சில பேர் வந்து இப்போ கொள்கைகளே இல்லாம தவறான வழியில இருக்கிறவங்களோட நம்ம எப்படி இப்ப இருக்கிறது வந்து பலகீனத்துல இருக்கிறோம். புரியுதுங்களா? 100% நம்மளால இருக்க முடியல. நம்மளால ஒத்துணர்வு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ட்ரை பண்றோம். புரியுதுங்களா? தேவனுடைய பிரமாணங்களை இப்ப 100% நம்மளால நிறைவேற்ற முடியல. ஓகேயா? நினைச்சாலும் முடியல நம்மளால. அது இந்த காலத்துல விடுது. இந்த காலத்துல இந்த காலத்துல உரிய ஒரு காரியமா இருக்கு. ஏன்னா இன்னும் சாத்தானோட அரசாட்சி இருந்து கொண்டு இருக்குது இல்லையா? சாத்தான் இன்னும் முழுசா கட்டி போடல. ஆகையினால சுற்றுச்சூழல் எல்லாமே பாவ சூழலா இருக்குது. ஆகையினால முழுசா நம்மளால செய்ய முடியல. ஒத்துணர்வோடு இருக்கணும்னா மற்றவங்க பாவ வாழ்க்கையில இருக்கிறாங்க. அப்ப அவங்களோட ஒத்துணர்வோடு இருக்க முடியுமா? இருக்க முடியாது. இங்க சொல்லுகிற ஒத்துணர்வுலாம் என்னது? அவர்கள் நீதியின்படி நடக்கிறதுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள், அவர்கள் இருக்கக்கூடிய சலுகைகள், அது பாதிப்படையாதபடிக்கு நாம பார்த்துக்கணும். அந்த பாதிப்படையாதபடிக்கு அவர்களுக்கு ஒத்துணர்வோடு இருக்கிறது தான், அவரோட ஒத்துணர்வோடு இருக்கிறது தான் அவர்களுக்கு நீதி செய்யக்கூடிய ஒரு காரியம். இது தேவ ஏற்பாடுல உன்னை போல் பிறனையும் நேசி அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல இந்த காரியங்களை குறித்துலாம் இருக்குது. நீங்க படித்து பார்க்கலாம். உங்களுக்கு தேவையானா சொல்லுங்க. அந்த காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல அனுப்பி வைக்கிறேன். இது குறித்த காரியங்கள் உன்னை போல் பிறனையும் நேசி அப்படி இருக்குது. அப்ப நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9626654934. இதுல தொடர்பு கொண்டீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்ல உங்களுக்கு என்ன பண்ணலாம், அனுப்பி வைக்கலாம். நீங்க படித்து பார்த்து அதை புரிந்து கொள்ளலாம். அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப நீங்க சொல்ல வர்றது வந்து அவங்க வந்து நம்மளோட ஒத்துணர்வா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குற அளவுல நம்ம அவங்களோட ஒத்துணர்வா இருக்கணும்னு சொல்ல வரீங்க. அதான் சொன்னேன். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். செய்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் டைம் கொடுக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கடைசியா கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். சரிங்களா? ஓகே ஓகே பிரதர். இப்ப நாம பாக்குறது அப்படியே மத்தியஸ்த ராஜ்யம். ஏன் மத்தியஸ்த ராஜ்யத்துல அவர் என்ன செய்யறாரு அப்படிங்கறதான் புரிஞ்சுக்கிறதா இப்ப ட்ரை பண்றோம். சரிங்களா? மத்தியஸ்த ராஜ்யத்துல இருக்கோம்னா என்ன செய்யறாரு, மத்தியஸ்த வேலை செய்யறாருன்னா எதற்காக அந்த மத்தியஸ்த வேலை தேவைப்படுது, எப்படி பிரிஞ்சு போனாங்க, எதனால பிரிஞ்சு போனாங்க, அந்த காரியம் நமக்கு தெரியணும். அதை தான் இப்ப சொல்லி கொண்டிருக்கிறேன். பரிபாலனம் நீக்கப்பட்டதுனால அபூர்ணமான சரீரம் வருது, சரீர குறைபாடு வருது, தேவையான சத்துக்கள் இல்லை. ஆகையினால சரீரத்தை அபூர்ணம் வருது, சரீரம் விடாய்த்து போகுது, சரீரம் இம்சை ஆகுது, மன வியாகுலம், அதனால மன வியாகுலம் ஏற்படுது. அப்ப இந்த காரியங்கள் ஏற்படும் போது அங்கே பாவம் வருது. மற்றவோட ஒத்துணர்வோடு நீதியா ஜீவிக்க முடியல. மற்றவருடைய பலகீனங்களை தனக்கு சாதமா பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். மற்றோட உரிமைகளையும் சலுகைகளும் தனக்கு பயன்படுத்தி கொண்டு தான் சுகஜீவியா இருக்க ஆரம்பிக்கிறான். அப்ப இது எல்லாமே பாவமான காரியங்களா வருது. இந்த விதமா பாவம் பெருகிக்கிட்டே போகும்போது தேவனை விட்டு வழி விலகி போய் கொண்டே இருக்கிறான்.
அப்ப இப்படிப்பட்டவனை மறுபடியும் கொண்டு வந்து சேர்க்கணும், தேவனோடு கொண்டு வந்து ஒப்புரவாக்கணும். அப்படி ஒப்புரவாக்குறதுக்கு தேவன் என்ன செய்யறாரு, ஒப்புரவ வேலை அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காரியம். அப்ப பாவம் செய்யறதுனால தேவ நீதி திருப்தியற்று போயிடுச்சு. அப்ப யெஷுவா அதை திருப்திப்படுத்தி ஒப்புரவாக்குகிறார், அதான் அவரோட வேலை. இப்ப யெஷுவா அதை எப்படி திருப்திப்படுத்துறாரு, தம்முடைய ஜீவனையே கொடுத்து தம்முடைய ஜீவனையே கொடுக்கிறாரு. தம்முடைய ஜீவனையும் ஜீவனுக்கு ஆதாரமான உரிமைகள் எல்லாம் அவர் பலி செலுத்துறார் இல்லைங்களா. பலி செலுத்தி நீதியை திருப்திப்படுத்துகிறார், நீதியை சினத்தை வந்து சாந்தப்படுத்துகிறார். ஏன்னா அந்த பாவம் அதிகமாகும் போது அந்த நீதிவானது சில நேரங்களில் ஒரு சினமாக வெளிப்படக்கூடியதா இருக்குது. அதுதான் சோதோம் கொமோரா பட்டணத்தார அழித்து போட்டாரு. மிதமிஞ்சி போகும்போது பாவம் அதிகமாகும் போது இதுக்கு மேல விட்டாக அநேகருக்கு கெடுதி விளைவிக்கக்கூடியதா இருக்கும்னு சொல்லிட்டு அவரை அழிச்சு போறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவநீதி இந்த விதமா அநேக நேரங்கள்ல ஒரு சினமாக வெளிப்படுகிறது. அப்போ இதுல நமக்கு என்ன தெரியுது, மனசுகிட்ட அபூர்ணம் நீங்கிற வரைக்கும் தேவனுக்கு நம்ம நம்பிக்கை வராது இல்லையா. அப்ப யெஷுவா மத்தியஸ்வர வேலை மனிதனை மீட்டு எடுத்து பாவத்திலிருந்து மீட்டு எடுத்து அவனிடம் உள்ள அபூர்ணத்தை எல்லாம் நீக்கி போடணும். அதை நீக்கி போடுறதுதான் மத்தியஸ்வர வேலையா இருக்குது. பாவத்தை நீக்கணும், அபூர்ணத்தை எல்லாம் நீக்கணும். ஆதாம் எந்த நிலையிலிருந்து பாவத்தில் விழுந்தாரோ அந்த நிலைக்கு இவங்க எல்லாத்தையுமே ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு மனுஷனும் அந்த இடத்துக்கு மறுபடியும் திரும்ப கொண்டு போகணும், அந்த நிலைக்கு திரும்ப கொண்டு போகணும். அப்போ பூமியில அவர் மத்தியஸ்தர ஆட்சி பண்ணும்போது அபூர்ணம் இருக்கிற வரைக்கும் அவர்களால் என்ன பண்ண முடியாது, பாவ இயல்பிலிருந்து மீண்டு வர முடியாது. அப்ப அபூர்ணத்தை நீக்கி போடணும். அதனாலதான் தேவன் என்ன பண்றாரு, புது சரீரத்தை கொடுக்கிறாரு அவங்களுக்கு. உயிர்த்தெழுந்து வரும்போது பழைய சரீரம் கிடையாது, புது சரீரம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அப்போ அந்த அபூர்ணம் பழைய சரீரம் அபூர்ணம் இருக்கிற வரைக்கும் அவர்களால் என்ன பண்ண முடியாது, தன்னை சரி செய்து கொள்ள முடியாது, தேவனுக்கு பிரியமே நடக்க முடியாது. அப்ப அபூர்ணம் இருக்கிற வரைக்கும் எவ்வளவு தேவன் ஒத்தாசை பண்ணாலும் கூட அவங்களால என்ன பண்ண முடியாது, பூர்ணமா நடக்க முடியாது. இப்ப நமக்கு வந்து தேவனை அறிந்திருக்கிறோம், கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம், பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா. தேவனுடைய ஒத்தாசை நமக்கு இருக்குது. தேவனுடைய ஒத்தாசை நமக்கு இருந்தாலும் கூட 100% நம்மளால அந்த பூர்ணமா அந்த பிரமாணங்களை கடைபிடிக்க முடியுதா, கடைபிடிக்க முடியல. இப்ப நீங்க அதாவது சொல்லி கேட்டீங்க இல்லைங்களா, நம்மளால கடைபிடிக்க முடியலையே. அதற்கு காரணம் என்ன, நம்மகிட்ட இன்னும் அபூர்ணம் இருக்குது, இந்த சரீரம் அபூர்ணமா இருக்குது, சரீரத்துக்கு தேவையான சத்துக்கள் இன்னும் கிடைக்கல, ஜீவனை அபிவிருத்தி செய்வதற்கு தேவையான சத்துக்கள் இதுக்கு என்ன பண்ணல, கிடைக்கல. இப்ப இதெல்லாம் மத்தியஸ்தர ஆட்சியில கொடுக்கணும், புது சரீரம் கொடுக்கணும், சரீரம் அபிவிருத்தி செய்வதற்கு தேவையான ஜீவ சத்துக்கள் கொடுக்கணும். அதெல்லாம் கொடுக்கணும்னா முதல்ல பாவம் எடுபடணும், ஆதாமின் பாவம் எடுபடணும். ஆதாமின் பாவம் எடுபடுறதுக்காக தான் தன்னையே மீட்கும் பலியாக கொடுத்திருக்கிறாரு. இப்போ உயிரோடு வரும்போது என்ன பண்ணணும், பூமி முழுக்க ஏதேன் தோட்டமா மாற்றணும், மனிதனோட சரீர அபிவிருத்தி தேவையான சத்துக்களை கொடுக்கணும். அந்த சத்துக்களை கொடுக்கும்போது அவன் நெத்தி பேர நிலையத்தில் பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் இப்பவே அந்த காரியங்கள்லாம் நீங்கி கொண்டிருக்கிறது இல்லைங்களா. இப்ப முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்ப எல்லாமே வந்து ஈஸியா வேலை பண்ற அளவுக்கு நிறைய உபகரணங்கள் கருவிகள் வந்து அந்த நிலையில மாறிக்கொண்டே போகுது. இந்த நிலை இன்னும் மாறி அந்த காலகட்டம் வரும்போது மத்தியஸ்தர ஆட்சி தன்னுடைய ஆளுகை பெசிலியா காலத்துல அவர் நிறுவும் போது அப்ப சாத்தான் முழுமையா கட்டப்பட்டிருப்பான். மனிதர்கள் பூர்ணமா வேற ஒரு சரீரம் கொடுக்கப்படுகிறது. அந்த சரீர அபிவிருத்திக்கு தேவையான சத்துக்கள் நிறைந்த காரியங்கள் வரக்கூடிய பூமி வந்து விளைவிக்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா இவனுடைய பாவம் சாபலம் நீங்கி போகும்போது அந்த பூமியில இருக்க சாபம் நீங்கி போகுது, பூமி தன் பலனை 100% கொடுக்க ஆரம்பிக்கும் இல்லைங்களா. அப்போ பூமி முழுக்க தேவன் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஏதேன் தோட்டமாக மாத்துறாரு. அப்ப கிறிஸ்துவின் பராமரிப்புக்குள்ள அவங்க மறுபடியும் வர ஆரம்பிக்கிறாங்க. கிறிஸ்துவின் பராமரிப்புக்குள்ள வர்றதுனால அபூர்ணம் நீக்கப்பட்டு படிப்படியா முன்னேறாங்க. சரீரத்துக்கு தேவையான பராமரிப்பு கொடுக்கிறாரு, உணவு கொடுக்கிறாரு, இருக்க இடம் கொடுக்கிறாரு, எல்லாத்தையும் கொடுக்கிறாரு. அவர்களுக்கு மனதளவில் அபிவிருத்தி செய்வதற்கு தேவையான சத்திய வெளிச்சத்தையும் கொடுக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் சாத்தான் இருக்க மாட்டான், ஏமாத்துறதுக்கு சாத்தான் இருக்க மாட்டான், முழுமையா கட்டப்பட்டு போயிடுவான். அப்ப சத்திய வெளிச்சத்தை கொடுக்கிறாரு. அப்ப இதெல்லாமே அவர்களை அபிவிருத்தி செய்வதற்கு தேவையான எல்லா காரியங்களும் ஆண்டவர் சார் இதெல்லாம் என்னது மத்தியஸ்தரோட வேலையா இருக்குது. இப்படி படிப்படியா அபிவிருத்தி செய்து அவனை வந்து முழு மனிதனாக இல்ல முழு அபிவிருத்தி அடைந்த
ஆதாம் பாவம் செய்து முன்னும் எப்படி இருந்தானோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில மறுபடியும் கொண்டு போய் நிறுத்திது பிதா கிட்ட ஒப்படைக்கிறார். அப்பதான் பிதாவுக்கு என்ன பண்ணும், அவன் மேல நம்பிக்கை வரும். சரி, பூர்ணமா ஆயிட்டாங்க, இனி அவர்களால கீழ்ப்படிய முடியும் அப்படின்னு சொல்லிதான் அந்த காலகட்டத்துல அதற்கு தகுதியானவர்களா தகுதியற்றவர்களான்னு சொல்லிட்டு சாத்தானை கட்டவிழ்த்து விடப்படுகிறார்கள். சாத்தான் கட்டவிழ்த்து விடப்படுகிறான் அப்படிங்கிற காரியங்களை குறித்து நம்ம வேதாந்தத்துல படிக்கிறோம். இதெல்லாம் யாரோட வேலையா இருக்கு? மத்தியஸ்தருடைய வேலையா இருக்குது. அப்ப மத்தியஸ்தருடைய வேலை இந்த அபூர்ணத்தை முதல்ல நீக்கி போடும். அபூர்ணம் இருக்கிற வரைக்கும் என்ன இருக்காது, பாவம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்ப அபூர்ணம் இருக்கும்போது தேவன் எவ்வளவு ஒத்தாசை கொடுத்தாலும் பராமரிப்பை கொடுத்தாலும் அவனால என்ன பண்ண முடியாது, முழுமையா கடைபிடிக்க முடியாது. அதற்கு உதாரணம் பார்த்தோம்னா இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தம்முடைய பராமரிப்புல எடுத்து கானானிய கூட்டி கொண்டு போறாரு இல்லைங்களா? அவர்களுக்கு சாப்பிட்றதுக்கு மன்னா வந்துருது. காடை கேட்ட இறைச்சி கேட்டாங்க, காடை கொடுக்கிறாரு. மன்னா வந்துருது, காடை வந்துருது. அதே போல தண்ணிக்கு தேவையானபடி நீரூற்று தண்ணி கொடுக்கிறாரு. அவனோட ட்ரெஸ் பழசா போகல, செருப்பு தேஞ்சி போகல இல்லைங்களா? இவ்வளவு பராமரிப்புலாம் கொடுத்தும் அவர்களால கீழ்ப்படிய முடியுதா? பவுல் சொல்றது போல அவர்கள் புசித்து குடித்து உட்கார்ந்து விளையாட ஆரம்பித்தார்கள் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் அவர்கள் சில விக்கிரகாரராக ஆனார்கள் சொல்றப்பட்டிருக்கு இல்லைங்களா? இவ்வளவு பராமரிப்பு கொடுத்தும் அவர்களால மீண்டு வர முடியலன்னா காரணம் என்ன? அவர்களுடைய அபூர்ண தன்மை. அப்ப அபூர்ணம் இருக்கிற வரைக்கும் பாவம் இருந்து கொண்டே இருக்கும். இப்ப யெசுவா மத்தியஸ் ராஜ்யத்துல வரும்போது அந்த அபூர்ணத்தை எடுத்து போடுறதுக்கு தேவையான காரியங்கள்லாம் அவர் செய்யறார். முதல்ல அவனுக்கு சரீரத்துக்கு தேவையான காரியங்களை எல்லாமே கொடுக்கிறார். அந்த காலகட்டத்துல பார்த்தோம்னு அவன் உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான அனைத்து காரியங்களும் அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. சரீரம் சரியான விதத்தில் இருக்கும்போது மனநிலை சரியா சிந்திக்க ஆரம்பிக்கும். மனநிலை சரியா சிந்திக்க ஆரம்பிச்சுன்னா அப்ப சத்திய காரியங்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாங்க. ஏற்கனவே தீமையின் அனுபவங்கள் இருக்கு, அந்த ராஜ்யத்திலே நன்மையான காரியங்களை அனுபவங்களை பெறாங்க. அதை வாஞ்சிக்கக்கூடியவர்களாக அநேகர் இருந்து பூர்ணத்தை நோக்கி முன்னேறி கொண்டே போவார்கள் என்று நாம பார்க்கிறோம். அப்போ அபூர்ணம் இருக்கிற வரைக்கும் தேவனால அவர்களுக்கு நித்திய ஜீவனையோ நித்திய ஜீவனுக்கான உரிமைகளையோ அவர்களுக்கு என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ஆனா யெசுவா ஆகினால்தான் யெசுவா தன்னுடைய பராமரிப்புகளை எடுத்து அவர்களை டெவலப் பண்றாரு. அதற்கு தான் இந்த மத்தியஸ்த ராஜ்யம். இந்த 1000 வருடங்கள் கோடான கோடி உலக மக்களை டெவலப் பண்றதுக்கு 1000 வருடங்கள் தேவைப்படக்கூடியதா இருக்கிறது. அப்ப இந்த 1000 வருடங்களுக்குள்ள மனிதன் அதை பயன்படுத்தி கீழ்ப்படுத்தலை காண்பிக்கணும் இல்லையா? சகல சௌகரியங்களும் செய்து கொடுத்து இதோட பிரமாணங்களை கொடுத்து கீழ்ப்படி வைக்கிறாரு. கீழ்ப்படுதலை காண்பிக்கணும். கீழ்ப்படுதலை காண்பிக்கும் போது தேவனோடு நெருக்கமா வந்து கொண்டே இருக்கிறான். பாவத்தை விட்டு விலகி நீதியை செய்து சக மனிதர்களோடு ஒத்துணர்வோடு சக மனிதர்களோட உரிமைகளும் சலுகைகளும் பங்கம் அடையாதபடிக்கு ஒத்துணர்வோடு ஜீவிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ ஒத்துணர்வோடு ஜீவிக்க ஆரம்பிக்கும் நீதியை செய்யக்கூடியவனா இருக்கிறான். நீதியை செய்யக்கூடியவன மட்டுமல்லாமல் நீதி அதற்கு மேலாக தியாக அன்பை செலுத்தும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நீங்க பேசுறது சவுண்டே கேட்கலையே. நீங்க பேசுறது கேக்குது. ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேக்குதுங்களா? எனக்கு கேக்குது பிரதர். மரியா, உங்களுக்கு தான் கேட்கல. உங்க வால்யூமை ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரி. அப்போ மனிதன் அந்த காலகட்டத்திலே புது உடன்படிக்கை பிரமாணங்களை அவர் அமல்படுத்தும் போது அதுக்கு கீழ்ப்படிந்து காண்பிக்கணும். கீழ்ப்படிதை காண்பிக்க அந்த இழந்து போனதெல்லாம் திரும்ப பெற்று பூர்ணத்தை நோக்கி முன்னேற்றத்துக்கு போகக்கூடியவனா இருக்கிறான். அப்படி முன்னேற்றத்துக்கு போகக்கூடிய இருந்த காரியங்கள்லாம் அவனுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடியதா இருக்கும். அறிவிலே அபிவிருத்தி அடைந்து கொண்டே போகிறான். சத்திய வெளிச்சத்திலே அபிவிருத்தி அடைந்து கொண்டே போகிறான். மாம்ச சரீரத்திலே பலகீனங்கள்லாம் நீக்கப்பட்டு அபிவிருத்தி அடைந்து கொண்டே போகிறான். மனநிலையில அபிவிருத்தி அடைந்து கொண்டே போகிறான். இது எல்லாம் தான் உயிர்த்தெழுதலின் ப்ராசஸ். அநேகர் உயிரோடு வந்த உடனே உயிர்த்தெழுதல் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. கடைசியில ஆதாமிலிருந்து முழு பூர்ணத்தை அடையும் போதுதான் அந்த உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற காரியம் முழுமை அடைகிறது. அது வரைக்கும் யெசுவா அந்த மத்தியஸ்தர் வேலையை செய்து கொண்டே இருக்கிறாரு. முழு பூர்ணத்தை அடைந்ததுக்கு அப்புறம் தான் பிதாட்ட கொண்டு ராஜ்யத்தை ஒப்படைக்கிறாரு. இப்ப இதுல என்ன தெரியுது, தேவ பரிபால் நீக்கப்பட்டதுனால பாவம் அபூர்ணம் வந்துருச்சு. யெசுவா மத்தியஸ்தர் வேதனை செய்து மனிதனுடைய தேவை என்ன, மனிதன் தேவனுடைய கிட்டி சேருவதற்கு
அவனுக்கு தேவை என்னவோ அந்த காரியங்களை எல்லாம் செய்யறாரு. அதான் மத்தியஸ்தர் வேலை. முதலாவது அவர் செய்யற வேலை மனுமக்களுடைய பாவங்களை எடுத்து போடுற வேலை. அதுக்கு தம்மை தாமே ஜீவ பலியா ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. அதே போல உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு பிறகும் அவர் மத்தியஸ்தர் வேலை செய்யும் போது மனிதனுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் அவர் செய்யக்கூடியவரா இருக்கிறாரு. அப்போ தேவன் மனிதன் தேவனை கிட்டி சேர்வதற்கு எவ்வளவு காலம் ஆகுது? கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் தேவைப்படுகிறது. ஆனா தேவன் மனிதன் கிட்டி சேர்வதற்கு ஒரு கனப்பொழுது போதும். உடனே வந்தவர் பரிசுத்தார் இல்லையா? அப்ப இவன் வரணும், தன்னுடைய பூரணத்தை அடைந்து மறுபடியும் வரணும் அப்படிங்கிறதாக அவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாரு. அந்த வேலையெல்லாம் யார்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு? யெஷுவா கிறிஸ்துவோட ஒப்படைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப மனிதனோட தேவை என்ன? அவங்க தேவை உணவு, உடை, இருப்பிடம், ஆரோக்கியம், ஜீவன், எல்லாரும் நல்லா இருக்கணும் இல்லையா? நாமும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்படிப்பட்ட காரியங்கள் இதெல்லாம் அவனுக்கு எப்ப கிடைக்கும்? புது உடன்படிக்கை பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய இது எல்லாம் அவனுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கும். இது எல்லாமே தேவன் கிறிஸ்து மூலமா கொடுக்கிறார் என்று அறியும் போது தேவன் மேலும் ஒரு நம்பிக்கை அவனுக்கு பிறக்கக்கூடியதா இருக்கு, ஒரு விசுவாசம் பிறக்கக்கூடியதா இருக்கு. யெஷுவா ஆளுகை பண்றார், அவர் மூலமாக தேவன் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படிங்கிறப்போ தேவன் மேலும் ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் பிறக்கக்கூடியதா இருக்கிறது. கிறிஸ்துவை அறிந்து கொள்ளக்கூடியவனா இருக்கிறான். அப்ப அவருடைய அன்பை, அவருடைய தியாகத்தை எல்லாம் அறிந்து உணர்ந்து கொள்ளக்கூடியவனா இருக்கிறான். ஏன்னா அதற்கு ஏற்ற விதமாக தேவன் தம்முடைய ஆவியை அவர்களுக்கு கொடுக்கிறாரு. வெறுமனே அவர்கள் இப்படி முன்னேற்றத்துக்கு தேவன் தம்முடைய ஆவியை கொடுக்கலன்னா முன்னேற முடியாது இல்லைங்களா? அதனாலதான் யோவேல்ல படிக்கிறோம், மாம்சமான யாவருக்காகவும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படிங்கிறாரு. அந்த காலகட்டத்துல இந்த விதமாக ஆவியை ஊற்றி சத்திய காரியங்களும் புரிந்து கொள்ள செய்கிறாரு. அதே போல அவருடைய தேவனுடைய பிரமாணங்களை அவருடைய உள்ளத்துல எழுதுறாரு. அதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, சூடுபட்டு அழிஞ்சு போயிடுச்சு. அந்த பிரமாணங்களை அவர் உள்ளத்துல, அன்பின் பிரமாணங்களை அவர் உள்ளத்துல எழுதுறாரு. எப்படி? அனுபவ ரீதியாக. ஏற்கனவே தீமையின் அனுபவங்களை அவர்கள் பெற்றிருக்கிறாங்க. மகாபத்திரத காலத்துல மிகப்பெரிய அனுபவங்கள்லாம் அவங்க பெற்றிருப்பாங்க இல்லையா? அப்போ கிறிஸ்துவின் ராஜ்யத்துல நன்மையான ஆசீர்வாதமான அனுபவங்களை பெறக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ நீதிக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது எப்படி அவர்கள் முன்னேற்றம் அடைந்து போய்கொண்டிருக்கிறார்கள் பார்க்கும்போது அதில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அதை செய்வதற்கு, நீதி பிரமாண கீழ்ப்படிவதற்கு ஆர்வமாக ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறோம். இப்ப இது எல்லாமே யார் செய்யறா? மத்தியஸ்தருடைய வேலையா இருக்கிறது. அப்ப இந்த காலகட்டத்துல அந்த கீழ்ப்படிந்து சீர்திருத்தத்தை காண்பிக்கல அப்படின்னா அவங்களுக்கு தான் 100 வருஷ காலத்துல அவர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும். ஏன்னா மோசே சொல்ல, அந்த தீர்க்க தரிசி சொற்கேளாதவனும் அவன் ஜனத்தில் இல்லாதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான். அப்ப இவ்வளவு நன்மையான காரியங்களை கொடுத்தும் மனம் திரும்பாத சில ஆட்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் 100 வருஷத்துல ஏதாவது கொஞ்சமாவது கீழ்ப்படுதலை காண்பிப்பார்களானால் தொடர்ந்து கீழ்ப்படுதலை காண்பிக்க அவர்கள் சிக்ஷையை கொடுத்து சீர்திருத்தி கொண்டு போவார். அந்த 100 வருஷத்துல கொஞ்சம் கூட கீழ்ப்படுதலை காண்பிக்கவே இல்லை, எதிர்த்தே நிற்கிறாங்க அப்படின்னாக்க, சுயநலமா இருக்கிறாங்க, எதிர்த்தே நிற்கிறாங்க அப்படின்னா அப்படிப்பட்டவர்களை தான் என்ன பண்றாரு? 2ஆம் வானத்துல அது அந்த காலகட்டத்தில் அவர்கள் மரித்து போகிறார்கள் என்று நம்ம வேத வசனங்களில் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்ப மனிதன் கீழ்ப்படுதலை காண்பித்து முன்னேற்றம் அடைந்து இழந்து போன அந்த பழைய ஜீவனுக்கு ஆதரமான உரிமைகள், நீதியான அந்த ஸ்டேஜஸ் அதுக்குள்ள போறதுக்கு தான் அவனுக்கு எவ்வளவு காலம் தேவைப்படுது? 1000 வருடங்கள் தேவைப்படுது. இந்த 1000 வருடங்களும் மத்தியஸ்தர் தான் இந்த காரியங்களை ஏற்பாடு பண்ண. இதுதான் ஒரு மத்தியஸ்தர். மத்தியஸ்தரோட வேலை இதுதான். இதெல்லாம் சரி பண்ணி பிதாவையும் உலக மக்களையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு வேலை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதுதான் என்னது? லிமிடெட் கிங்டம். அது 1000 வருஷம். அதற்கு அப்புறம் சாத்தான கட்டவிழ்த்தப்படுகிறாரு. சாத்தானும் அவனோட கூட சேர்ந்து எல்லாருமே 2ஆம் வானத்தில் அழிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதற்கு அப்புறமா கிறிஸ்துவின் ராஜ்யம் தொடரும். தேவன் கிறிஸ்து மூலமா தான் அரசாட்சி பண்ணக்கூடியவரா இருக்கிறாரு. அதான் என்னது? வைஸ் ஜெனரல் கிங்டம், முடிவில்லாத அந்த ராஜ்யம். அது யுகங்களுக்கு முடிவே இல்லாம போய்கொண்டே இருக்கும் சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப 1000 வருடம் அரசாட்சி அப்படிங்கிறப்போ அந்த லிமிடெட் கிங்டம் தான் பேசுறாரு ஒழிய முடிவில்லாத ராஜ்யத்தை குறித்து இங்க பேசல அப்படின்னு சொல்லி நாம புரிந்து கொள்கிறோம். சரி, தொடர்ந்து இதுக்குரிய அடுத்து பார்த்தோம்னா வெளிப்படுத்தம் 20ல் 7, 8, 9 வசனங்களை படிக்கிறோம் இல்லையா? அந்த 1000 வருஷம் முடியும் போது
சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாய் இருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய ஆலயத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது என்று படிக்கிறோம். அப்ப 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் காவல் வந்து விடுதலை ஆகிறான். எப்போ? யெஷுவா வருஷம் எல்லா மத்தியஸ்தர ஆட்சியில எல்லாத்தையும் பூண்டத்தை எடுத்துக்கொண்டு பிதாவிட கொண்டு போய் ஒப்படைக்கிறார். ராஜ்யத்தை பிதாவிட்ட ஒப்படைக்கிறார் இல்லையா? இப்ப அது வரைக்கும் மத்தியஸ்தரோட வேலை இருக்குது. இப்போ ஒப்படைக்கும் போது என்ன பண்ண, சாத்தான் காவலில் இருந்து விடுதலை ஆகிறான், விடுதலை பண்ணி விடுறாங்க. அப்ப அவன் என்ன பண்ணான், மறுபடியும் ஜனங்களையும் மோசம் போக்குறதுக்கு முயற்சி பண்றான். அப்பதான் கோகு மாகோகு மோசம் போக்கும்படி யுத்தத்துக்கு கொண்டு கொள்ளும்படிக்கு கொண்டு வர்றான்னு சொல்லி நம்ம அங்க படிக்கிறோம். அப்ப இந்த இடத்துல கோகு மாகோகு சொல்லப்பட்டிருக்குது. அதே போல எசேக்கியாவிலும் ஒரு கோகு சொல்லப்படுது. அப்ப அநேக ரெண்டை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. எசேக்கியால சொல்லப்படுகிற கோகு அந்த காரியமானது யாக்கோபுடைய இக்கட்டு காலத்திலே வரக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. அந்த மகாபத்தனுடைய கிளைமேக்ஸ் சீன், உலக மக்கள் எல்லாரும் கோகுடைய தலைமையிலே அணிவகுத்து எருசலேமுக்கு விரோதமாக படையெடுத்து வரக்கூடிய அந்த காரியங்கள் அங்க சொல்லப்படுகிறது. ஆனா இங்க சொல்லக்கூடிய அந்த கோகு மாகோகு அப்படிங்கிறது 1000 வருடம் முடியும் போது சாத்தான் காவலில் விடுதலை ஆனதுக்கு அப்புறம் செய்யக்கூடிய ஒரு காரியமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இவர்கள் தான் பரிசுத்தவான்கள் பாலத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டாங்க. அப்ப வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது என்று இங்கே நம்ம படிக்கிறோம். இப்ப சாத்தான் விடுதலை ஆகிறது, கோகு மாகோகு மோசம் போகுதல், அக்கினி பட்சித்து போடக்கூடிய காரியங்கள் இல்லையா? இப்ப இதெல்லாம் என்னது? இது 2ஆம் மரணமா இருக்கிறது. இது ஆதாமின் மரணம் கிடையாது, இது 2ஆம் மரணமா இருக்கிறது. இப்ப கடைசி பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோமே. இப்ப கடைசி சத்துரு யாரு? அது ஆதாமின் மரணம் தான் சத்ருவா இருக்குது. ஆதாமின் மரணம் எப்படிப்பட்டதா இருக்குது? செத்துக்கொண்டே சாவாய், வலி, வருத்தம், வேதனை, வியாகுலம், இப்படி உபத்திரம் துன்பத்தையும் அனுபவித்து கொண்டு செத்துக்கொண்டே போகக்கூடிய அந்த காரியம். அதனால அது சத்ருவா இருக்குது. ஆனா இங்க 2ஆம் மரணம் எப்படிங்கிறது? ஒரு நிமிஷத்திலே பசுமாய் போறது. தேவனால் வானத்தில் இருந்து அக்கினி அவர்களை பட்சித்து போட்டது, அழித்து போட்டது. அப்ப 2ஆம் மரணம் சத்ரு கிடையாது. தீமையை வேற இருக்கிற பாவத்தையும் தீமையும் முழுமையாக வேற இருக்கிற ஒரு காரியமாக அழித்து போடுகிற வேற இருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது இந்த 2ஆம் மரணம். இன்னும் சொல்லாம 2ஆம் மரணம் சத்ரு கிடையாது, அது நண்பன் கூட சொல்லலாம். காரணம் என்னன்னா வருத்தம், வலி, வேதனை இதெல்லாம் இல்லாதபடிக்கு அழித்து போட்டுருது, இல்லாம போட்டு ஜீவன் நட்டு போயிடுறான். ஆக மனிதனுக்கு சத்ருவா இருக்கிறது என்னது? 1ஆம் மரணம். அந்த 1ஆம் மரணம், அந்த சத்ரு தான் கடைசியில் வரைக்கும் அங்க எடுத்து போடுகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம் இருக்குது. அப்ப ஆதாமுக்கு தண்டனை கொடுக்கும் போதே அது 2ஆம் மரணமா இல்லை, நித்திய காலமான இருக்கக்கூடிய நித்திய மரணமாக அது இல்லை அப்படிங்கறத வேதவசனம் சொல்லுது. ஏன்னா வேதவசனம் சொல்லும்போது உலக தோற்றத்துக்கு முன்னமே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, உலக தோற்றத்துக்கு முன்னமே ஆதாம் பாவத்துல விழுவான், அவனுக்கு மீட்பதற்காக ஒரு ஆட்டுக்குட்டி தயார்படுத்தப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். வெளிப்படுத்தணும் 13:8. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். அப்போ உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்னு சொல்லப்படுது. அதே பேதுரு சொல்லும்போது 1 பேதுரு 1:20 சொல்லும் போது உலக தோற்றத்துக்கு முன்னமே குறிக்கப்பட்டவராயிருந்து இல்லையா? உலக தோற்றம் குறிக்காச்சு, ஆட்டுக்குட்டியானவர் அதுக்காக மீட்பு பலியை கொடுக்கிறவாரு அப்படின்னு சொல்லி உலக தோற்றம் முன்னுமே திட்டம் பண்ணி வச்சாச்சு. ஆகையினால இது என்னது? இந்த 2ஆம் மரணம் கிடையாது, நித்தியமான மரணம் கிடையாது. ஏன்னா அதற்கு ஒரு மீட்பை தேவன் அப்பவே திட்டம் பண்ணி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்க. உலக தோட்டம் முன்னமே இந்த காரியங்கள்லாம் திட்டம் பண்ணி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி வேத வசனங்கள் மூலமாக நாம புரிந்து கொள்கிறோம். அப்ப இது 2ஆம் மரணத்துல ஒரு நிலையாக ஆதாமின் மரணம் கிடையாது. அப்ப ஆதாமின் மரணம் அப்படிங்கிறது ஒரு தற்காலிகமானதாக இருக்குது. இது தேவ திட்டத்தால் உருவானதாக ஒரு காரியமா இருக்குது. அப்ப ஆதாமின் மரணம்
வம்ச வழியாக வந்தது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுல கூட தேவனுடைய மிகப்பெரிய ஒரு ஞானம் அது புதைந்து இருக்கிறது. வம்ச வழியாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரோமர் 5:14 ரோமர் 5:14 வேணா படிக்கலாம். ரோமர் 5:14 படிங்க. ரோமர் 5:14. ஆ. அப்படி இருந்தும் அப்படி மரணமானது இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆட்கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளம் ஆனவன். ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது இல்லையா? மரணம் அப்படிங்கிறது அவனுடைய சந்ததியில ஆதாம் மீறுதலுக்கு ஒப்பாக பாவம் செய்யாதவர்கள் கூட அந்த மரணம் ஆண்டு கொண்டது என்று பவுல் அப்போஸ்தலன் இங்க தெளிவா சொல்றார் இல்லையா? அப்போ இது வம்சாவளியாக வந்த ஒரு காரியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்கிறோம் இல்லையா? அப்ப இதற்கு காரணம் தேவன் தான். சிருஷ்டிப்பின் பிரமாணத்தை வைக்கும் போதே வம்சவழியா வர்ற மாதிரியான அவர் வச்சிருக்கிறார். அவன் பாவம் செய்ததுக்கு அப்புறம் தான் அவன் சந்ததி பெருகுனுச்சு. அதனால அவனுடைய பாவம் வம்சாவளியா வந்துன்னு சொல்லி பார்க்கும். இப்ப அதை குறித்து நியாயப்பிரமாணத்தை சொல்லும் போது தேவனுக்கு பிரியமையா நடக்கும்போது தேவன் எவ்வளவு காலம் ஆசீர்வாதம் கொடுக்கிறார்? 1000 தலைமுறைக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறேன் அப்படிங்கிறார். ஆனா கீழ்ப்படியாதவர்களுக்கு 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அதை கேட்பேன் அப்படிங்கிறார். அப்ப இதெல்லாம் எதை குறிக்குது? நமக்கு வம்சாவளியா அந்த காரியங்கள் வருது. நாம பாவம் செய்தோம்னா நம்ம பிள்ளைகளையும் அது வம்சாவளியா 3-4 தலைமுறை வரைக்கும் அது பாதிக்கும் அப்படிங்கிற காரியங்களும் குறிக்குது இல்லைங்களா? இப்ப ஆதாம் செய்த பாவம் இப்படியாக பாதிப்பு வம்சாவளியா வந்து கொண்டே இருக்கிறது. ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் அவன் பாவம் செய்யாதவர்கள் அது ஆண்டு கொண்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்ப ஒருவேளை மனிதன் கீழ்ப்படிந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, ஆதாம் ஏவாள் கீழ்ப்படிந்து நடந்து கொண்டிருப்பார்களானால், தேவனுடைய பிரியமா நடந்து கொண்டிருப்பார்களானால் நிச்சயம் அவனுடைய பிள்ளைகளும் கீழ்ப்படிந்திருப்பாங்க இல்லையா? கீழ்ப்படிகிறது அது சாத்தியமான ஒரு காரியமா இருக்கும். அப்போ ஏன்னா ஆபிரகாம் சொல்லும்போது ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய நீதி நியாயங்களை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று அறிந்திருக்கிறேன் என்று அங்கே தேவதூதர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதுபோல இவரும் கட்டளையிட்டு சரியான விதத்திலே கீழ்ப்படுதலை இவர் பிள்ளைகளுக்கு ஒரு ரோல் மாடலா காண்பித்திருந்தார்கள். ஆனால் இவருடைய பிள்ளைகளையும் அவர்களை கடைபிடித்து அதே போல தேவனுக்கு பிரியமாய் நடந்திருப்பார்கள், என்றென்றும் அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருந்திருப்பார்கள். ஆனா அப்படி இல்லாதபடி கீழ்ப்படியாமை விழுந்ததுனால, கீழ்ப்படியாமையில போனதுனால அவருடைய பாவம் பரம்பரையா வந்தது. அப்ப அவருடைய கீழ்ப்படிதல் இருந்ததுனால் அதுவும் பரம்பரையா வந்திருக்கும். கீழ்ப்படிதல் இல்லாததுனால அதுவும் பரம்பரையா வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இப்ப இந்த பிரமாணம் இல்லை அப்படின்னா இப்போ நீங்க இதுக்கு நெக்ஸ்ட் போறதுக்கு முன்னாடி இந்த வெளிப்படுத்தல் 20ல 7, 8, 9 வசனம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பா சொன்னீங்கன்னா கொஞ்சம் இது கண்டினியூவா இது புரியறதுக்கு ஈஸியா இருக்கும். அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாவே இருக்கு அந்த இடம். இப்ப போய் அதை கேட்கறீங்களா? வெளிப்படுத்தாம இதுக்கு முன்னாடி எடுத்தீங்களா பிரதர்? வெளிப்படுத்துதல் 20, 7, 8, 9. சாத்தான் கட்டவிழ்த்தோடப்படுறதா? ஆமா. அந்த அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் கவர்ந்து விடுதலை ஆகிறான். பூமியின் 4 திசைகள்ல ஜாதிகளாகிய கோகை மாகோய் மோசம் போக்கும் படிக்கும் அவளை யுத்தத்துக்கு கூட்டிக் கொள்ளும் படிக்கும் புறப்படுவான். அவருடைய தொகை கடற்கரை மணல் எத்தனையா இருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பசுவனுடைய பாளையத்தையும் பெரியமா நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. இதுல என்ன டவுட் உங்களுக்கு? 7, 8 மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பிரதர். அந்த 1000 வருஷம் 1000 முடியும் வருஷம் போது இப்போ ஆமா. முடியும் போதுன்னா அந்த 1000 வருஷத்துக்குள்ள நமக்கு வந்து அந்த அப்படி இல்ல சாத்தான் கட்டளை அப்படி இல்ல 1000 வருஷம் முடியும் போதுன்னா 1000 வருஷம் முடிந்ததுக்கு அப்புறம் முடியும் போதுன்னா என்ன அர்த்தம்? 1000 வருஷம் முடியும் போது முடிஞ்சதுக்கு அப்புறம்னு அர்த்தம். முடியறதுக்குள்ளார இல்ல. சரி பிரதர். இப்ப 1000 வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் சாத்தான் ஆமா. வந்து தேவனுக்கு கிறிஸ்துவும் அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார். முதல்ல வசனம் சொல்லுதா? 6
தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியரா இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள் இல்லையா? அரசாழ்வார்கள். அந்த 1000 வருஷம் அரசாண்டதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் முடியும் போது அப்ப என்ன அர்த்தம்? அந்த 1000 வருஷம் அரசாண்டு முடியும் போது 1000 வருஷம் முடிந்ததுக்கு பிறகு இல்லையா? அதுக்காக சேர்த்து படிச்சீங்கன்னா புரியும். அப்பதான் சாத்தான் காவலிருந்து விடுதலை ஆகி ஜனங்களை மோசம் போக்கும்படிக்கு இப்படி கூட்டி சேர்க்கிறார். இதான் டவுட் உங்களுக்கு? அது 2வது ஓகேயா? வசனமா எடுத்துருங்க பிரதர். பூமி 4 திசைகளில் இருந்து அது கொஞ்சம் பூமி 4 திசையிலுள்ள ஜாதிகளாகிய இது அடையாளமா சொல்லப்படக்கூடிய காரியம். கோகையும் மாகையும் மோசம் போக்கு படிக்கிறப்போ அப்ப பாளையத்துக்கு இருக்கிற பரிசுத்தவானுடைய பாளையத்தையும் பிரிவான நகரத்தையும் அப்படிங்கிறப்போ பரிசுத்தவானுடைய பாளையம் எது? பரிசுத்தவானுடைய பாளையம் பூமியில இருக்கிறது தானே இல்லையா? பூமியில தானே. பூமியில அவருடைய பிரதிநிதியா யார் இருக்கிறாங்க? மூப்பராகி பாத்துருவாங்க, வாலிபராகி பாத்துருவாங்க இருக்கிறாங்க இல்லையா? அதுதான் பரிசுத்தவானுக்கு பாளையம். பரிசுத்தவானுக்கு பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார். எருசலேமே பிரியமான அங்க தானே ஆட்சி இருக்குது. அதெல்லாம் வளைந்து கொண்டார்கள் இல்லையா? வளைந்து கொண்டு அந்த ஆட்சியாளருக்கு விரோதமாக வருவாங்க. ஆட்சியாளர்களுக்கு விரோதமா வருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா சாமுவேல் தேவன் வந்து சாமுவேல் மூலமாக தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகிறார் இல்லையா? சாமுவேல் தேவன் தான் அவர்களை அரசாட்சி பண்றாரு. யார் மூலமாக? சாமுவேல் மூலமாக. சரிங்களா? சாமுவேல் ஆனா இவங்க என்ன பண்றாங்க? எனக்கு ஒரு ராஜா வேணும். எப்படி உலக மக்களை போல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்கிறாங்க. அப்ப தேவன் என்ன சொல்றாரு? அவர்கள் உங்களை தள்ளல, அவர்கள் உன்னை தள்ளல, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னதான் தள்ளுறாங்க அப்படிங்கிறாரு இல்லையா? அப்ப பரிசுத்தவானுடைய பாளையம் அப்படிங்கிறப்போ பாளையத்தை மூப்பராக பாத்திரம் வாலிபராக பாத்திரங்கள் காணக்கூடிய வகுப்பாரா இருந்து ஆட்சி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அவர்களை வளைந்து கொண்டார்கள் அப்படின்னா அது யாருடைய பாளையம்? பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவ மனவாட்டிய வகுப்பாருடைய பாளையம் அது இல்லையா? அவர்கள் தானே ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்ப அவர்களை அவங்க வானத்துல இருந்து ஆட்சி செய்யறாங்க. இவங்களை கொண்டு பிரதிநிதிகளா வானத்திலிருந்து காணக்கூடாத விதத்துல ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறாங்க. காணக்கூடிய விதத்துல இங்க மூப்பராக பாத்துருவாங்க, வாலிபராக பாத்துவாங்க இருக்கிறாங்க. அவருக்கு உதவிக்காரர்களா பாளைய வகுப்பார்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா? இப்ப பாளையத்தை வளைந்து கொண்டார்கள் அப்படிங்கிறப்ப அந்த ஆட்சியாளர்களுக்கு விரோதமாக வர்றாங்க. ஆட்சியாளர்கள் விரோதமாக வருவது தேவனுடைய பார்வையில் தகாததா இருக்குது. அப்ப வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். புரியுதுங்களா இது? இவங்களதான் இங்க கோகு மாகுன்னு ரெஃபர் பண்ணிருக்காங்களா பிரதர்? அப்போ ஆமா, கோகு மாகோகு அப்படிங்கிறப்போ சாத்தான் யாரையெல்லாம் அவனுடைய ஆட்களை கூட்டி சேர்த்து அவர்கள் மூலமாக மோசம் போக்குறான். கோகு மாகோகை மோசம் போக்கும்படிக்கு அப்படிங்கிறப்போ உலக மக்கள்ல யார் யாரெல்லாம் சாத்தானாலே மோசம் போக்கி இந்த ஆளுகைக்கு எதிராக வர்றார்களோ அவர்கள் எல்லாம் கோகும் மாகோகும் இல்லையா? கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கு யுத்தத்தில் கூட்டிக் கொள்ளும்படிக்கு புறப்படுவான். யாரெல்லாம் சாத்தனுடைய வஞ்சனைக்கு ஆட்பட்டு அவனோட சேர்ந்துடுறாங்களோ அவங்க எல்லாம் கோகு மாகோகு வகுப்பாராக இருக்கிறாங்க. ஓகே சிஸ்டர்? அது வந்து சாத்தானோட வகுப்பார், அவ்வளவுதான். அதுக்கு பேரு கோகு மாகு. ஆமா 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 ஆமா. சாத்தானும் மனம் திரும்பாத விழுந்து போன தூதர்களும் அதுல இருக்காங்க இல்லையா? அவர்கள் சாத்தானோட ஆட்களா இருக்கிறாங்க. ஓகே பிரதர். இப்ப இந்த 1000 வருஷம் வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா? 1000 வருஷம் அரசு ஆளுவார்கள். இப்ப இந்த 1000 வருஷத்துல வந்து கடைசி 100 வருஷம் தான் ஒருத்தருக்கும் கொடுக்கப்படுமா? 1000 வருஷம் இந்த 1000 வருஷத்துல கடைசியா வர 100 இயர் இருக்கும் இல்லையா? 900 இயர் கழிச்சு அந்த 100 டேஸ் வந்து இடையிலேயே ஒவ்வொருத்தருக்கும் இப்போ ஒருத்தவங்க உயிர்த்தெழுந்து வர்றாங்க. அவங்க உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு அப்புறம் முதல் 100 வருஷங்கள் அவர்கள் கீழ்ப்படுதலை காண்பிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இல்லையா? அந்த 100 வருஷத்துல அவங்க கீழ்ப்படுதலை காண்பிப்பார்கள். ஆனால் தொடர்ந்து அவர்களை வந்து மேற்கொண்டு முன்னேறிக்கிட்டே போவாங்க. கீழ்ப்படுதலை காண்பிக்காதபடி முழுமையா எதிர்த்து நிற்கிற ஆட்கள் இருப்பாங்க இல்லையா? சாத்தான் இல்லாத போதே எதிர்த்து நிற்பாங்கன்னு சொல்ல வரீங்க.
இது 1000 வருட அரசாட்சி இடையில நடக்கிறது. உயிர் தெழுந்து வர்றாங்க, ஒரு மனிதன் உயிர் தெழுந்து வர்றான். உயிர் தெழுந்து வரும்போது அவன் கிறிஸ்துவை பற்றி அந்த அவனுக்கு உண்ண உணவு, உடுக்க இடம், இருக்க இடம் எல்லாமே கொடுக்கப்படுது இல்லையா? எல்லாமே சகோதரத்துக்கு கொடுக்கப்படுகிறது. அவனுக்கு அரசாட்சியில் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. எல்லா சலுகையும் கொடுத்து சத்தியமும் படிப்பிக்கப்படுகிறது. அப்ப அந்த காரியங்களும் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு, அந்த ராஜ்யத்தில் இருக்க புது உடன்படிக்கை பிரமாணங்களுக்கு அவன் கீழ்ப்படியாதபடிக்கு முழுக்க முழுக்க எதிர்த்து நிற்கிறான்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு உடனே அவனை அழிச்சு போட மாட்டாரு. அதற்கு ஒரு 100 வருட காலங்கள் அவனுக்கு தவணை கொடுக்கப்படுகிறது, கீழ்ப்படுதலை காண்பிக்கிறதுக்கு இல்லையா? கொஞ்சம் கூட அந்த கீழ்ப்படுதலை அவன் காண்பிக்கல அப்படின்னாக்க அந்த காலகட்டத்திலே அவன் அழிச்சு போடப்படுவான். அதுவே அவனுக்கு 2ஆம் மரணமா ஆயிப்போகும் இல்லைங்களா? மோசே அதான் சொல்றாரு, அந்த நிலைமை வந்து கண்டிப்பா வரும். அதுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்ல வரீங்க. சாத்தான் முழுசா கட்டப்பட்டிருந்தா கூட, சாத்தான் முழுசா கட்டப்பட்டிருந்தாலும் உயிர்த்தெழுந்து வரும்போது அவனுடைய குண சுபாவங்கள் இருக்கா இல்லையா? இருக்கு. அவனுக்கு சில குண சுபாவங்கள் இருக்கு இல்லைங்களா? இங்க பூமியில இருக்கும்போது வளர்த்து கொண்ட குண சுபாவங்கள், அந்த குண சுபாவங்களோட தான் அவன் வர்றான் இல்லையா? சரீரம் புது சரீரம் வந்ததுல இருந்து அப்படியே 100 இயர்ஸ் அவனுக்கு கண்டினியூ ஆகும் ஒரு மனுஷனுக்கு. ஆமா, உயிர்த்தெழுந்து வர்றான். வரும்போது அவன் எப்படிப்பட்ட நிலையில வருவான்? அவனுக்கு புது சரீரம் கொடுக்கிறார், சரியா? புது சரீரத்தோடு எழுந்து வர்றான். புது சரீரம் அவனுக்கு சாதகமான சரீரம், அவன் விரும்புறதை செய்ய முடியும். அந்த மாதிரி சாதகமான சரீரமா தான் நிச்சயம் இருக்கும் இல்லையா? அப்ப புது சரீரம் கொடுக்கப்படுது. அதே போல அவனுக்கு தேவை அந்த சரீர வளர்ச்சிக்கு, சரீர அபிவிருத்திக்கு தேவையான எல்லா காரியங்களும் கொடுக்கப்படுது. போனது வளர்வதற்கு தேவையான சுற்றுச்சூழல் எல்லாமே இருக்குது. எல்லாமே இருந்தும் அவனோட குணங்கள் மாறணும்னு அவன் விரும்பலன்னு வச்சுக்கோங்க. தேவன் சுயாதீனத்துல கை வைக்க மாட்டார் எப்பவுமே, சரிங்களா? அந்த குணத்தை அவன் என்ன பண்ண, அவன் தான் அபிவிருத்தி அடைஞ்சு கொள்ளணும். இப்போ சாத்தானுடைய ராஜ்யத்துல அவன் அபிவிருத்தி அடைந்த குணங்கள் இருக்கு இல்லையா? இயேசு சொல்லும் போது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய சாத்தானால் உண்டானவர்கள், அதனால உங்கள் பிதாவாகிய சாத்தானுடைய கிரிகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள் சொல்றாரா இல்லையா? நேற்று 44ல. அப்ப சாத்தானால் அவதரித்து கொண்ட அந்த பாவ குண இயல்புகள் இருக்கும் இல்லையா ஒரு சிலர்கிட்ட, அந்த குண இயல்புகளை மாத்திக்கிறதுக்கு அவங்க விரும்பலன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த நன்மையான காரியங்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவங்க தானே இருப்பாங்க. அப்ப நன்மையான காரியங்கள், ஆஸ்வாதமான காரியங்கள் எவ்வளவுலாம் கொடுத்தும் இந்த புது உடன்படிக்கையின் அன்பின் பிரமாணங்களுக்கு அவன் கீழ்ப்படியல, கொஞ்சம் கூட கீழ்ப்படுத்தல, காமிக்கல அப்படின்னாக்க அப்படிப்பட்டவனுக்கு தான் 100 வருட தவணை. ஒருவேளை அதுல அந்த அந்த 100 வருஷத்தை ஏதோ கொஞ்சம் கீழ்ப்படுத்தல காண்பிக்கலாம் அப்படின்னாக்க அவனுக்கு சிக்ஷைகளை கொடுத்து சீர்திருத்தம் பண்ணி மேற்கொண்டு கீழ்ப்படுத்தலை காண்பிக்கும்படிக்கு கொண்டு போய் கொண்டே போவார். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அவர் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திணியை அணைக்காமலும் இருப்பார். படிச்சிருக்கோம் இல்லையா? யாரையுமே முறிச்சு போடணும், மங்கி எரியுது அணைச்சு போடணும் வேண்டாம் அப்படிலாம் நினைக்க மாட்டாரு. மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் அவர்களுக்கு சிக்ஷைகளை கொடுத்து சீர்திருத்தத்தை ட்ரை பண்ணுவார். இந்த 100 வருடத்திலும் கீழ்ப்படியாம இருக்கும்போது அவர்களுக்கு சிக்ஷைகளை கொடுப்பார். சிக்ஷைகள் கொடுத்தும் அவர்கள் சீர்திருத்தத்துக்கு கொஞ்சம் கூட அவர்கள் வரல, விருப்பப்படல, என்ன அடிச்சாலும் நான் எதிர்த்து தான் நிற்பேன் அப்படின்னு நிற்பார்கள். ஆனால் அவர்களை தான் 100 வருடம் முடிவுல மரித்து போகும்படி செய்கிறார். அது அவர்களுக்கு 2ஆம் மரணம். ஓகே சிஸ்டர்? ஓகே ஓகே பிரதர். இப்ப வந்து அப்ப அந்த 100 வருஷத்துல வந்து அவங்களுக்கு வந்து எப்படி கேக்குறது, அந்த வளர்ச்சி இருக்குமா? வளர்ச்சி இருக்கணும். இவர்கள் கீழ்ப்படுதலை காண்பிக்கும் போதுதானே வளர்ச்சி வரும். வளர்ச்சி தானா எப்படி வரும் இல்லையா? அந்த குணனால வளர்ச்சி பத்தி கேட்கல பிரதர். இப்ப வந்து நம்ம வந்து இப்போ ஒரு 70 வயசுலயோ 80 வயசுல இறக்குறோம்னா, இப்போ அந்த 80க்கு அப்புறம் வந்து நமக்கு வந்து ஒரு தெளிந்த புத்தியோட நம்ம இறந்துருப்போம். இப்போ ஒரு 10 வயசு 12 வயசு குழந்தை சாகுதுன்னா, இப்போ அது உயிர் தெளிந்து வரும்போது அந்த 10 வயசு 12 வயசு மனநிலையில தானே அது எழுந்து வரும். சிஸ்டர், குழந்தைகள் தெரியவில்லை, சரிங்களா? குழந்தைகள் 2 வயசுல புரியுங்களா சிஸ்டர்? முதல்ல புரிஞ்சுக்கோங்க. 5 வயசுல சாவறாங்க,
ஆ, கேட்கலையா? ஆமா, சரியா கேட்கல பிரதர் உங்க வாய்ஸ். என்ன சரியா கேட்கலன்னு சொல்றீங்க? இப்ப கேக்குது பிரதர். கேக்குதா? இப்போ இப்ப கேக்குது. சிறு பிள்ளைகள் மறிக்கிறாங்க, அவங்க குறித்து வந்து இப்போ வரும்போது சிறு பிள்ளைகளாகவே வருவாங்க. எப்படி வருவாங்க, என்ன ஏது அதை குறித்த காரியங்கள் வேதம் வந்து நமக்கு தெளிவில்லை. சரியா? ஓகே உயிரோடு பிரதர். வருவாங்க. நாம இருக்கிற பாடத்துல உங்கள் பிள்ளைகள் உயிரோட வருவாங்க, சத்ரு தேசத்திலிருந்து வருவாங்க அப்படி சொல்லப்படுது. சரிங்களா? ஆமா அது எப்படி பிரதர். வருவாங்க, எந்த விதமா வருவாங்க, இல்லையா? பிள்ளைகளாவே வருவாங்களா? இப்ப குழந்தையா 2 வயசுல செத்து போயிருக்காங்க, 2 வயசுல வந்துட்டு அதுல இருந்து வளர்ச்சி அடைவாங்களா? இதெல்லாம் வேதாகமத்துல சொல்லப்படல. உயிரோட வருவாங்கன்னு தான் சொல்லப்படுது. சரிங்களா? ஓகே சொல்லப்படாத பிரதர். காரியங்களே நாம தேவையில்லாம யூகம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. ஆனா வருவாங்க, நிச்சயம் வருவாங்க. சரிங்களா சிஸ்டர்? ஓகே பிரதர். ஏன்னா நம்ம இங்க அடுத்த டாபிக் வந்து பிள்ளைகள் அப்படின்ற ஒரு டாபிக் தான் நம்ம எடுக்கிறோம் இல்லையா? நெக்ஸ்ட் டாபிக் வந்து கரெக்ட். நமக்கு வெளிப்படுத்தப்பட்டவை நமக்கு உரியது, வெளிப்படுத்தப்படாதவைகள் தேவனாய கர்த்தருக்கே உரியது. எதிர்காலத்துல அது நடக்கும் காலங்கள்ல நிச்சயமா நமக்கு விளங்கும், இல்லையா? ஓகே பிரதர். ஆனா சரி, இந்த இப்ப தொடர்ந்து பெசிலியால வந்து அந்த 100 வருஷம் வந்து நம்ம எப்ப உயிர் தெழுவோன்றது ஒரு கேள்விக்குறி இல்லையா? அது பைபிள் நமக்கு மென்ஷன் பண்ணல. அது பெசிலியா காலத்துல, இல்லையா? பெசிலியா காலம் அதான் நடக்கும். பிரதர், அது அந்த வருஷத்துக்கு பெசிலியாவே எப்போ வரும்னு நமக்கு தெரியாது இல்லையா? அது தெரியாது. மூப்பராய் பாத்திரம் உயிரோடு வந்துட்டாங்க அப்படின்னு நமக்கு செய்தி வந்துச்சுன்னா அதுதான் பெசிலியா ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். நமக்கு சொல்லப்படக்கூடிய காரியங்கள் எல்லாமே அந்த யாக்கோப்படி இக்கட்டு வரணும். யாக்கோப்படி இக்கட்டு வருதுன்னா பெசிலியா அருகாமையில வந்துருச்சுன்னு நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். சரிங்களா? இப்போ நீங்க இப்போ வந்து லிட்ரலா சொல்றீங்க இல்லையா? மூப்பரான பாத்திரவான்கள் வந்துட்டாங்க சொல்லுவாங்கன்ட்டு. அது வந்து எப்படி நமக்கு தெரிய வரும் பிரதர்? சிஸ்டர், இதை நீங்க கடைசியா கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நான் அப்படியே இந்த சப்ஜெக்ட் அப்படியே நிக்குது. சரி பிரதர். ஓகே பிரதர். ஓகே அதனால தான் நீங்க வந்து கடைசியா கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்படியே சப்ஜெக்ட் அப்படியே ஓகே நிக்குது ஓகே இல்லையா? பிரதர். மத்தியஸ்தர் ராஜ்யத்துல என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இல்லையா? அவர் எப்படி ஓகே நம்மளை ஓகே. டெவலப் பண்ணி கொண்டு வருவாரு அப்படிங்கறத படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால இந்த கேள்வியெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கடைசியா கேட்டீங்கன்னா நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் நம்ம பேசி அது குறித்த காரியங்களை நம்ம படிக்கலாம். சரிங்களா? ஓகே ஓகே நோட் பண்ணி பிரதர். வச்சுக்கோங்க. உங்க கேள்விகளை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க கேளுங்க. ஏன்னா இது அப்படியே போய்க்கொண்டே இருக்கும் அது. சரி. அப்போ மரணம் வந்து ஆதாமின் மரணம் தான் எல்லாருக்கும் சத்ருவா இருக்குது. அதனால எல்லாரும் வெறுக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. அப்ப அதுல இருந்து வெளியே வர்றது நிச்சயம் அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்றாரு. ஏன்னா மத்தியஸ்தர் வந்து ஆதாமின் மரணத்திலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வர்றாரு. அப்ப ஆதாமையும் தேவனையும் கிட்டி சேர முடியாமல் இருக்கிறது இதுதான், இந்த பாவம் தான் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்ப அதை சரி செய்யணும்னா வேறொருவர் வேண்டும், சரி செய்யறதுக்கு இன்னொருவர் தேவையா இருக்கிறது. அப்பதான் தேவன் வந்து நீதி உள்ளவராக பாவியை நியாயமாக்குறவராக இருக்க முடியும். அதுக்கு தான் மத்தியஸ்தரை அவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே அவர் குறித்து வைத்திருக்கிறாருன்னு சொல்லி நாம வேத வசனங்கள் மூலம் படிக்கிறோம். அப்ப தேவன் செய்ய இயலாததை ஆட்டுக்குட்டியானவர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு தேவன் இளைப்பாறுகிறார். அப்ப ஆதியாகமத்துல பார்த்தோம்னா 6 நாள் முடிச்சு 7ஆம் நாள் தேவன் இளைப்பாறினாரு, ஓய்ந்திருந்தாரு, அந்த நாள் ஆசீர்வதித்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம், இல்லைங்களா? இப்போ உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் வந்து ஆட்டுக்குட்டியானவரை ஏற்பாடு செய்திருக்கிறாரு. அப்ப யாரும் ஆட்டுக்குட்டியானவர் எல்லாத்தையும் செய்து முடிப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவர் 7ஆம் நாள்ல இளைப்பாறுகிறார். அப்ப நம்மால் செய்ய முடியாதத ஏன் தேவன் செய்ய முடியாதா? ஒருவேளை கேட்கலாம். தேவன் சர்வ வல்லவராச்சே, அவரால் செய்ய முடியாதா? தேவன் நீதிக்கு புறம்பா எதையுமே செய்ய மாட்டார். ஒரு மனிதனை மீட்பதற்கு இன்னொரு மனிதன் மரிக்கணும். இப்ப தேவன் மனிதனாகி மரிக்க முடியுமா? தேவன் சாவாமை உள்ளவர், தெய்வீக சுபாவத்தில் இருக்கிறவர். அவரால் அந்த காரியத்தை செய்ய முடியாது. அப்ப அந்த காரியம் செய்யறதுக்கு இன்னொருவர் தேவை. அதுக்கு தான் அவர் வந்து ஆட்டுக்குட்டியானவரை ஏற்பாடு செய்திருக்கிறாரு. ஆட்டுக்குட்டியானவர் எல்லாரும் செய்வாருங்கிற நம்பிக்கையிலே அவர் இளைப்பாறுகிறாரு. அப்ப நம்மால செய்ய முடியாததை இப்ப நாமளும் வந்து அந்த இளைப்பாறுதலை பிரவேசிக்கிறோம் சொல்லி எபிரேயர்ல படிக்கிறோம், இல்லைங்களா? அந்த இளைப்பாறுதலை பிரவேசிக்கிறோம் சொல்லிட்டு எப்படி பிரவேசிக்கிறோம்? விசுவாசத்தினாலே. நம்மால் செய்ய முடியாததை இயேசு கிறிஸ்து செய்து முடிப்பார். இப்ப நம்மால முழு பூரணத்துக்கு எழுந்து வர முடியாது, நம்மளால எழுந்து வர முடியாது.
நம்முடைய பாவங்களை போக்கிக் கொள்ள முடியாது, தேவனுடைய பிரமாணங்களை முழுமையாக கடைபிடிக்க முடியாது. இப்ப நம்மால் செய்ய முடியாததை யெஷுவா கிறிஸ்து நமக்காக செய்வாரு, நம்மளை முழு பூர்ணத்துக்கு கொண்டு வருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில, அந்த விசுவாசத்துல நாம பிரவேசிக்கிறோம். இப்ப தேவனை போல நாமும் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கிறோம். இதுதான் அந்த காரியமாக இருக்குது. அப்ப ஓய்வு என்பது, ஓய்வு நாள் அப்படிங்கிறப்போ வேலை செய்யாம சோம்பேறித்தனம் இருக்கிறது கிடையாது. தேவன் அப்படி ஒரு நாளும் இருக்க மாட்டார். அவர் வேலை செய்யாம இருந்தா அந்த சராசரங்கள் எப்படி இயங்கி கொண்டு இருக்கும் இல்லைங்களா? இதெல்லாமே அவர் தானே செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்ப ஓய்வு நாள் என்பது வேலை செய்யாமல் இருக்கிறது இல்ல, நம்மால் செய்ய இயலாததை தேவனிடம் விட்டு விட்டு இளைப்பாறுகிறது தான் ஓய்வு நாள். இப்ப இந்த சத்துருவின் தேசத்திலிருந்து அவர்கள் திரும்புவார்கள் என்று அங்க நமக்கு சொல்றது நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? சத்துருவின் தேசத்திலிருந்து அவர்கள் திரும்புவார்கள். சரி, அதனால்தான் அங்க எரேமியா சொல்லும்போது அலாதே, சத்தத்தை அடக்கு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் என்று நாம பார்க்கிறோம். சரி, இப்ப யோபுல நாம படிச்சோம்னா யோபு என்ன சொல்றாரு? மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். என்னை கூப்பிடும், அப்பொழுது நான் உமக்கு உத்தரவு சொல்லுவேன், உமது கைகளின் கிரியின் மேல் விருப்பம் வைப்பீராக என்று யோபு 14, 15 வசனங்கள்ல நாம படிக்கிறோம். அங்க கேட்கிற மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ கேள்வி கேட்கிற, பிழைப்பான். இந்த போராட்டத்தின் நாளெல்லாம் எனக்கு மாறுதல் எப்போ வரும் சொல்லி காத்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு இல்லையா? மாறுதல் வர இந்த போராட்டத்தினாலாம் காத்திருக்கிறேன் அப்படி சொல்றாரு. அப்போ நீங்க கூப்பிடுங்க, நான் உத்தரவு சொல்லுவேன். அப்ப அங்க உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். போராட்டத்தினால எல்லாம் மாறுதல் எப்போ வரும்னு சொல்லி நான் காத்திருக்கிறேன். செத்தவன் நிச்சயமா பிழைப்பான், அவருக்கு உயிர்த்தெழுதல் நம்பிக்கை அங்க இருக்கிறதை நாம பார்க்கிறோம் இல்லையா? அதே போல தானியேல் 12:2 படிக்கிறோம். பூமி தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் எழுந்திருப்பார்கள் இல்லையா? அப்ப அநேகர் சிலர் நித்திய ஜீவனுக்கு எழுந்து வர்றாங்க, சிலர் நித்திய நிந்தைக்கு இகழ்ச்சின்னு சொல்றாரு. அப்ப நித்திய ஜீவனுக்கு எழுந்து வர்றவங்க யாரு? சிறுமந்தி வைப்பார். புது சிருஷ்டிகள் எழுந்து வரும்போதே எப்படி வர்றாங்க? நித்திய ஜீவனுக்கு என்று எழுந்து வரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இல்லைங்களா? நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் இழுத்து எழுந்திருப்பார்கள் அப்படிங்கிறப்போ இது நித்தியன்னு வரக்கூடாது, நீடித்திய நிந்தை அப்படின்னு வரணும். நீடித்த நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் எழுத்திருப்பார்கள் அப்படிங்கிறப்போ அவருடைய ராஜ்யத்தில் யாரும் யாரையும் நிந்திக்கிறது மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. இப்ப நீடித்த நிந்தைக்கு எழுதுகிறார்கள் அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய பாவமான காரியங்கள், தீமையான காரியங்கள் எவ்வளவு கேடுபாடா இருந்திருக்கிறது என்று வெளிப்படுத்தப்படும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய இதயத்தின் நினைவுகள்லாம் அவனுக்கு வெளிப்படுத்தப்படும். வேத வசனங்கள் மூலமாக அவன் தன்னுடைய கடந்த கால பாவ வாழ்க்கை எவ்வளவு கொடூரமா நம்ம பாவம் செஞ்சிருக்கிறோம், எவ்வளவு மோசமா நடந்திருக்கிறோம்னு சொல்லி அவன் நினைத்து பார்க்கும் போது அது அவனுக்கு ஒரு அவனுக்கே அது அவனுக்கு நிந்தையாயிருக்கும். அதுதான் நீடித்த நிந்தை. அவன் நாளெல்லாம் பார்க்கும்போது நான் அப்படி நடந்திருக்கேன், ஆனால் ஆண்டவரே யெஷுவா எனது பாவங்களையும் தூக்கி சுமந்திருக்கிறாரு, எனது பாவங்களுக்காக மரித்திருக்கிறாரு, எனது பாவங்களுக்காக சிலுவையில நொறுக்கப்பட்டிருக்கிறாரு, அறையப்பட்டிருக்கிறாரு. இதெல்லாம் அவன் நினைக்கும் போது தனக்குத்தானே அது ஒரு நிந்தையாக, ஒரு மோசமான இவ்வளவு நடவடிக்கை நான் இருந்திருப்பேன்னு சொல்லி அவன் அதை ஒரு நிந்தையாக தனக்குத்தானே நினைத்துக் கொள்வான். இதுதான் நித்திய நீடித்த நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழுத்து எழுந்திருப்பார்கள் அப்படிங்கிறப்போ அதெல்லாம் அவர்கள் தனக்குத்தானே ஆராய்ந்து அறியும் போது, ஏன்னா தீமைகள் வெளியிறங்கமாகும். அவருடைய காலகட்டத்துல தீமைகள் வெளியிறங்கமாகும், அவருடைய இதயத்தின் நினைவுகள் எல்லாம் வெளிக்கு கொண்டு வரப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் பேசக்கூடிய வீணான வார்த்தை ஒவ்வொன்றை குறித்து நியாய தீர்ப்பினாலே கணக்கு ஒப்பிக்கணும் சொல்றாரு. அப்ப உயிர்த்தெழுந்து வர அந்த காலகட்டத்துல மற்றவர்களுக்கு விரோதமா நாம் பேசிய பேச்சுகள், விரோதமா நான் செய்த தீமையான காரியங்கள், இது எல்லாமே நமக்கு நாமே அது வெளிப்படுத்தப்படும் போது நமக்கு நாமே அது இகழ்ச்சியாகவும் நிந்தையாகவும் இருக்கும். அதுதான் நீடித்த நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் எழுந்திருப்பார்கள். ஆனா பரிசுவான்கள் தங்களை பாவ நிவாரண பலியா ஒப்பு கொடுத்தவங்களா இருக்கிறாங்க.
அவர்கள் விழுத்து எழுந்திருக்கும் போதே இல்லையா நித்திய ஜீவனுக்கு என்று வரக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பாங்க. அப்ப இந்த விதமான பாவமான இயல்கள் பாவ காரியங்கள்லாம் நித்திய நிந்தைக்குன்னு இகழ்ச்சிக்கு விழுத்து எழுந்திருக்கிறவர்கள் அதெல்லாம் சரி பண்ணிக்கணும். கீழ்ப்படுதலை காண்பிக்க பாவமான நினைவுகள் பாவமான சிந்தனைகள்லாம் அதெல்லாம் விலக்கி கொண்டு மற்றவர்களோடு நீதியோடு நியாயத்தோடு ஒத்துணர்வோடு ஜீவிக்கணும், அன்போடு ஜீவிக்கணும். அந்த அன்பு அப்படியே டெவலப் பண்ணிக்கொண்டே இவர்கள் போகணும். அதுக்காக தான் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அங்கே கொடுக்கிறாரு. அப்போ இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நிமிஷம் வச்சுக்கோங்க, கடைசியா கேளுங்க. அப்படியா? இல்ல இப்ப நீங்க சொன்னதுலயே அது நீடித்தன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைச்சு அவங்க மாறிக்கிட்டாங்கன்னா அப்ப அந்த அந்த நிந்தையும் இகழ்ச்சியும் போயிடும் தானே. நிந்தை நிகழ்ச்சி போயிடுச்சுன்னா மறுபடியும் பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த காரியம் நாம இப்படி செஞ்சிட்டோமே அப்படிங்கிற காரியம் இருந்து கொண்டே இருக்கும். இப்ப பவுல் அப்போஸ்தலன் வந்து எப்படி இருந்தாரு? பவுல் அவர் அப்போஸ்தலன் கண்ணுல ஒரு செதில் விழுந்துட்டே இருந்துச்சு. அது வந்து எனக்கு நல்லது. தேவன் அவருக்கு பரிசுத்தாவி கொடுத்து அதுல இருந்து மீட்டெடுத்து அப்போஸ்தலனா ஆமா. இருக்கும்போது அவர் தன்னைத்தானே அவருக்கு அந்த இதெல்லாம் போயிருச்சா? இல்ல போகல. அந்த பாடு இருந்துச்சு. அவர் பாடுகள் படும்போது அவருக்கு என்ன ஞாபகத்துல வந்திருக்கும்? இது போலதானே நாமும் மற்றவர்களை பாடுகளுக்கு காயப்படுத்தணும், குற்றப்படுத்தணும். அந்த காரியம்லாம் அவர்களுக்கு வந்து அதனால அவர் சொல்லும்போது பிரதான பாவியாக என் மீது அவர் இரக்கம் கொண்டார் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? ஆமா, பிரதான பாவின்னு தானே சொல்லிக்கிறாரு. அது அவருக்கு நிந்தையான ஒரு காரியம் தான். ஆனாலும் கூட என் மீது அவர் இரக்கம் கொண்டார் அப்படின்னு அவர் நினைக்கும் போது அவருடைய இரக்கங்கள் எவ்வளவு மகா பெரியது அப்படிங்கிறத அந்த உணர்வோடு ஏற்படும். அந்த உணர்வு வரும்போது நீதி நிமித்தம் சத்தியத்தின் நிமித்தம் பாட அனுபவத்திலே அவர்கள் சந்தோஷப்பட ஆரம்பிப்பார். அதனால்தான் பவுலும் சீலாவும் சந்தோஷப்பட்டு துதிப்பாடினாங்க. சாட்டையில அடிச்சு அவரை கொண்டு போய் ஜெயில போடும்போது சந்தோஷப்பட்டு துதிப்பாடினாங்கன்னு பாடிக்கிறோம் இல்லைங்களா? அப்படிங்கிறப்போ இந்த காரியங்கள் மறந்து விடாது. இந்த காரியங்கள் மறந்துச்சுன்னா தேவனுடைய கிருபைகள் நம்ம மறந்து போயிடுவோம். ஆகையினால் நாம கடந்த காலத்தில் இருந்தோம், தேவன் நம்ம எப்படி மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்கிறாரு, இந்த அன்பை எல்லாம் உணரும்படிக்கு அது இருந்து கொண்டேதான் இருக்கும் இல்லைங்களா? இப்பயே அந்த அவேர்னஸ் கிடைக்குது. இப்ப அவேர்னஸ் கிடைச்சதுன்னா சந்தோஷம் தான். கிடைச்சு நம்ம வாழ்க்கையில முன்னேறி கொண்டே போகணும். அப்ப பெசிலிய காலத்துல இன்னும் அதிக முன்னேற்றம் நமக்கு வரக்கூடியதா இருக்கும் இல்லைங்களா? அப்போ தானியேல் தீர்க்கதரிசி இந்த காரியங்களை சொல்லும் போது உயிர்த்தெழுதல் உண்டு அப்படிங்கிற நம்பிக்கை அவர் கிடைக்குது இல்லைங்களா? ஆனா எப்படி வருவாங்க, எந்த விதமா வருவாங்க தெரியுமா? தெரியாது. எப்படி தெரியாது. எரியாமாவும் இதை சொல்றார். எரியாமாவுக்கு எப்படி வருவாங்க, இந்த விதமா வருவாங்க தெரியுமா? அவருக்கும் தெரியாது இல்லையா? அப்ப அங்க சொல்லும் போது உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு, உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி வருவாங்கன்னு தெரியாது, ஆனா சொல்றது யாரு? கர்த்தர். கர்த்தர் சொல்லுகிறார். இல்லையா? பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள். அழாதபடி உன் சித்தத்தை அடக்கு, உன் சத்தத்தை அடக்கு, கண்ணீர் விடாத, கண்களை காத்துக்கொள், உன் கிரியலுக்கு பலன் உண்டு. சொல்லுது நான் பார்ப்போம். அப்ப நான் இப்படி சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ அவர்கள் சத்ரு தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள் அப்படின்னு சொல்லுகிறதே நம்ம பார்ப்போம். உன் கிரியலுக்கு பலன் உண்டு. அப்போ நம்பிக்கை உண்டு, உயிர் தந்து வருவாங்க, கிரியைகளுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. எப்படி வருவாங்க, எந்த விதமா வருவாங்க தெரியாது. ஆனா சொல்றது யாரு? கர்த்தர். கர்த்தர் சொல்லுகிறாரு. கர்த்தரோட வார்த்தை ஒருபோதும் விழுந்து விடாது, நிச்சயமா அது நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அது நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்கிறோம். சரி, அதுதான் என்னது, சத்ரு தேசத்திலிருந்து வருவார்கள் அப்படிங்கிற ஒரு காரியத்தை இது குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப ஐந்தாவது நாம பார்க்கக்கூடிய காரியம் என்ன? உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று அங்க சொல்றதை பார்க்கிறோம். தங்கள் பிள்ளைகள் சரியாக வளர்க்கப்பட்டு பிரயாசப்பட்டு பெற்றோர் உழைப்பு அங்க வீண் போகாது. தங்கள் தேசத்துக்கு உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு.
இல்லையா? அப்ப நாம நம்முடைய எல்லா கிரியைகளுக்கும் ஒரு நன்மையை நாம எதிர்பார்க்கிறோம் இல்லைங்களா? நம்ம எதை செஞ்சாலும் அதற்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஒரு நன்மை மற்றவர்கள் ஏதாவது உதவி பண்ணாலும் கூட நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம செய்யக்கூடியவர்களா இருக்கோம். ஆனா மனிதன் எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு காரியத்தை செஞ்சா அது நிச்சயமா சுயநலம் அல்ல. தேவன் அதை தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். உதவி செய்யும் போது எந்த ஒரு நன்மை பிரதிபலன் காணாமல் உதவி செய்ய, எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம உதவி செய்ய. ஆனா நம்முடைய ஞானம் எழுதப்பட்ட அந்த அறிவு நமக்கு என்ன சொல்லுது? பின்னால நன்மை கிடைக்கும். இப்ப நாம செய்யற நன்மைகளுக்கு தேவன் பின்னால் நமக்கு பிரதிக்கிரியை செய்வாரு. அததான் சொல்றார், உன் கிரியைக்கு பலன் உண்டு. இந்த காலகட்டத்திலே நாம மற்றவர்களுக்கு நம்முடைய நலன் கருதாதவாறு அவர்கள் நமக்கு பிரதிபலன் செய்யும்படிக்கு நாம வந்து அவர்களுக்கு உதவி செய்தாலும் கூட, அது சுயநலம் இல்லாத செய்தாலும் கூட, இந்த நம்முடைய கிரியைகளுக்கு பின்னால் வரக்கூடிய காலங்களில் தேவனுடைய ராஜ்யத்தில் நிச்சயமா நமக்கு என்ன கிடைக்கும்? பலன் உண்டு. அதான் சொல்ல, உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு இல்லையா? நன்மை பின்னால கிடைக்கும். ஆகையினால் இப்போ தீமையை சகிக்கிறேன். இப்ப பரிசுத்தவான்கள்லாம் தீமையை சகித்தாங்க, அவரோடு கூட பாடுகள் பட்டாங்க. எதற்காக? உடனே நமக்கு நன்மை கிடைக்குமா? இல்ல, பின்னால் அவங்களுக்கு பலன் உண்டு. அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட அவரோட கூட ஆளுகையும் செய்வோம் ஆளுகை செய்வோம். எதிர்காலத்துல. இப்போது நமக்கு பலன் உண்டு என்று அவர்களை எதிர்பார்த்து செய்யல. அப்படி செஞ்சாங்கன்னா அது சுயநலம் ஆகி போயிடும். ஆனா சுயநலம் மற்றவர்களாக தங்களை பாவ நிவாரண பலியாக அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். பின்னால் கிறிஸ்து நமக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பிலே இல்ல, அதுல இப்பொழுது தீமையை செய்கிறாரு. எதுவுமே இல்லாம செய்யறது சாத்தியமே இல்லை. அப்போ யசாகத்தை கொடுத்து பார்க்கும்போது தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் மறுத்து சிலுவையை சகித்தார் என்று படிக்கிறோம் இல்லையா? அப்ப அறிவுள்ள ஜீவிக்கு முடிவுல நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வேணும் இல்லையா? அதுதான் சொல்றார், உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம் இல்லையா? அப்ப கிரியைக்கு பலன் உண்டு. அந்த பலன் எப்ப கிடைக்கும்? மறுமையிலே உயிர்த்தெழுந்து வரும்போது இல்லையா? பேதுரு கூட சொல்ல, இப்பொழுது உங்களை தூசிக்கிறவர்கள் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு அவர்களுக்குள் நல் நடக்கையுள்ளவர்களாய் இருங்கள் சொல்றாரு இல்லையா? அப்ப இப்ப நம்ம தூசிக்கலாம், இப்ப நம்ம எள்ளி நகையாடலாம், கேலி கிண்டல் பண்ணலாம். ஆண்டவரே இப்படிலாம் பண்றாங்களே, அநேகர் சொல்லலாம், ஆண்டவரே இப்படிலாம் செய்யறாங்களே, இவங்களுக்கெல்லாம் புரிய வைக்க மாட்டீரோ அப்படின்லாம் கூட சிலர் ஜெபிக்கிறது உண்டு. ஆனா இந்த காரியங்களுக்கெல்லாம் எப்போ எதிர்காலத்துல இருக்கு அப்படிங்கிறார். எதிர்காலத்துல தேவனை அவர்கள் மகிமைப்படுத்துவாங்க. மகிமைப்படுத்தும்படி நல் நடக்கை உள்ளவர்களா இருங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப நிச்சயமாக கிரியைகளுக்கு தேவன் நன்மையான கிரியைகளுக்கு நிச்சயமாக பலன் அளிப்பார். அது மறுமையிலே கிடைக்கும். ஆனா சில காரியங்களுக்கு இம்மையிலே கிடைக்கிறது உண்டு. ஒருவன் தன் தாயாவது தாப்பனதும் மணியாவது பிள்ளைகளா விற்றவன் இம்மையிலே நூறத்தனையும் மறுமையிலே நித்திய ஜீவனை பெறுவான் என்று சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப சில விஷயங்கள்ல இம்மையிலே நூறத்தனே அதே நமக்கு கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார், மறுமையிலே நித்திய ஜீவன் கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். அநேக விஷயங்கள்ல பலன் எல்லாம் எப்ப கிடைக்குது? பின்னால் மறுமையிலே நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்கிறோம். சரி, இப்போ அடுத்து 6ஆவது பார்த்தோம்னா பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள். சரி, நம்ம இதோட நம்ம முடித்துக் கொள்ளலாம். இந்த 6, 7 காரியங்களை கர்த்தர் சித்தமானால் நாம அடுத்த வகுப்புல இதை குறித்து தொடர்ந்து பார்க்கலாம். சரி, இப்போ உங்களுடைய கேள்விகளை நீங்க சொல்லுங்க. இப்போ உங்களுடைய கேள்வி நேரம். இப்ப கேளுங்க. எது புரியலன்னு சொன்னீங்கன்னா இப்ப விளக்கலாம். சொல்லா சிஸ்டர். சொல்லுங்க பிரதர். இது இப்போ தங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டுன்னு சொல்றதுல நீங்க ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க, தங்கள் பிள்ளைகளை சரியாக வளர். இப்ப வந்து அப்போ இது மெயினா பிள்ளைகளை மட்டும்தான் குறிக்குமா, இல்ல நம்மளுடைய சுய கிரியைகளையும் சேர்த்து குறிக்குமா? எல்லாத்துக்கும் தான். இங்க சொல்லக்கூடிய தீர்க்க தரிசன வசனம் என்ன சொல்ற? தீர்க்க தரிசன வசனம் சொல்றது பிள்ளைகள் இல்லையா? பிள்ளைகள். அதான் தீர்க்க தரிசன வசனம் என்ன சொல்லுது? பிள்ளைகளை குறித்தானே சொல்றாரு இல்லைங்களா சிஸ்டர்? அது வசனம் எந்த வசனம் பிரதர்? அது எரேமியா 31 15 வரைக்கும்.
உன் கிரியில் பலன், நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு இல்லையா? தங்கள் பிள்ளைகள் இல்லாதவங்க அழுகுறாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? பிள்ளைகளை வந்து வளர்த்துருக்கிறாங்க. பிள்ளைகளை வளர்த்த அந்த கிரியைகளுக்கு பலன் உண்டு. பிள்ளைகளை நல்ல விதமா வளர்த்திருக்கிறாங்க. நல்ல விதமாக நற்கிரிகளை கர்த்தருடைய நீதி நியாயத்தை காத்து நடவுங்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொடுத்து வளர்க்கும் போது அந்த உனக்கு கிரியைகளுக்கு நிச்சயமா பலன் உண்டு. எதிர்காலத்துல அவங்க உயிர்த்தெழுந்து வரும்போது இங்கே உங்களிடத்துல என்ன கற்றுக்கொண்டார்களோ அந்த இயல்புல தான் உயிர்த்தெழுந்து வருவாங்க. இந்த கிரியைகளுக்கு நிச்சயமா எதிர்காலத்தில் தொடரும், அதற்கு பலன் உண்டு என்று அங்க சொல்லுகிறார். ஓகே சிஸ்டர்? ஓகே பிரதர். இப்போ அந்த பிள்ளைகள் வந்து வளர்ந்தப்புறம் அவங்களுக்கு ஒரு சுயாதீனம்னு வருது இல்லையா? அப்ப அந்த இடம் அடிபட்டு போகுது, மாறுது இல்ல அவங்களுக்கு. அது எப்படி எதுல எடுத்துக்கிறது? எதுல இந்த பிள்ளைகள் நம்ம எடுத்தாலும் அவங்க வந்து பிள்ளைகளாவே நமக்கு இல்லைல்ல, அப்புறம் அவங்களுக்கு ஒரு சுயாதீனம்னு ஒண்ணு வருது இல்லையா? அப்போ அது சுயாதீனம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தானே. சுயாதனம் உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சுயாதனம் எப்ப கொடுக்குறீங்க? உங்க பிள்ளைகளுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமா, இல்ல 5-6 வயசுலயே சுயாதீனம் கொடுத்துருவீங்களா? அவங்களால இது செய்ய முடியும்ன்ற ஒரு ட்ரஸ்ட் வரும்போது அவங்களே தன்னிச்சையா செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க, நம்ம கொடுக்கறது இல்ல. சிஸ்டர், அவங்க அம்மா இப்ப பிள்ளைகள் இருக்கிறாங்க, அம்மா அப்பா செத்து போயிட்டாங்க. இப்ப காசால பாக்குறோம் எவ்வளவு குழந்தைகள் அனாதையா இருக்கிறாங்க இல்லைங்களா? ஆமா பிரதர். இப்ப அவர்களுக்கு அவர்களுக்கு தங்களுக்கு என்ன தோணுதோ அதைதான் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு சுயாதீனம் இருக்கு. தாய் தப்பன் இருக்கிற வரைக்கும் நீங்க அவங்களுக்கு சுயாதீனம் கொடுப்பீங்களா? 5 வயசுல 6 வயசுல சுயாதீனம் கொடுப்பீங்களா? வேற வழியே இல்லை, ஜீவித்து தான் ஆகணும்னா அந்த பிள்ளைகள் வந்து இல்ல அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மற்றவர்கள் சொல்லக்கூடிய காரியங்களை கேட்டு நடக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்போ கூட அவர்களுக்கு முழு சுயாதீனம் வந்துடும் தெரியாது இல்லைங்களா? ஆமா. அப்படிங்கிற சுயாதீனம் அப்படிங்கிறப்போ வளர்ந்த காரியங்கள் தான் இப்போ. இப்ப அங்க என்ன சொல்றாரு, இன்னும் அடுத்தடுத்து பார்க்கும்போது எங்க வருவாங்க பிள்ளைகள், திரும்ப ஏஞ்சி எங்க வருவாங்க? சத்ரு தேசத்திலிருந்து உன் தேசத்துக்கு திரும்ப வருவார்கள், அதானே சொல்றாரு. ஆமா, பிள்ளைகள் எங்க திரும்ப வருவாங்க? அதே தேசத்துலதான் இருக்க போறாங்க, பரலோக ராஜ்ய ஆட்சியில. சிஸ்டர், அந்த தேசம் சொல்லல. எரேமியா 31:17 என்ன சொல்றாரு? உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு, உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள். என்று இல்லையா? கர்த்தர் சொல்லுங்க. பிள்ளைகள் யார் தேசத்துக்கு வருவாங்க? தங்கள் தேசத்துக்கு திரும்பி அவங்க குடும்ப வட்டாரத்துக்குள்ளே வருவாங்கன்னு தான் இங்க சொல்றாரு இல்லையா? அப்பதானே அவர்களை ஏற்றுக்கொள்வது, அந்த காரியங்கள் பின்னால வருது. தங்கள் தேசத்தை திரும்பி வருவார்கள் அப்படிங்கிறப்போ அப்பதானே அவங்க குடும்ப வட்டாரம் ஏற்றுக்கொள்வார்கள், அவர்களுக்கு தேவையானதை செய்வாங்க இல்லைங்களா? ஆமா. இப்போ இப்போ சூழ்நிலைகளை வந்து கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பெசிலியா வந்துருச்சு இல்லையா? மூப்பராய் பாத்திரம் உயிரோட வந்துட்டாங்க. ராஜ்யம் எருசலேம்ல ஸ்தாபிதமாக ஆரம்பிக்குது. சரியா? கொஞ்சம் கற்பனை பண்ணி வேத வசனத்துக்கு இணக்கமாக நம்ம யோசிச்சு பார்ப்போமே. இப்போ எருசலேம்ல ராஜ்யம் ஸ்தாபிதம் ஆகுது. அந்த யாக்கோபுடைய இக்கட்டு காலத்துல பார்த்தோம்னா அங்கேங்க கொஞ்சம் பேர் மிஞ்சி இருப்பாங்க ராஜ்யத்துல. மற்ற தேசங்கள்ல அங்கேங்க கொஞ்சம் பேர் மிஞ்சி இருப்பாங்க. அதை குறித்த காரியங்களே எசேக்கியேல் 38, 39 வசனங்கள் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? கோகு வந்து மற்ற ராஜ்யங்கள்லாம் ஒன்றா சேர்த்துக்கிட்டு எருசலேமுக்கு விரோதமா வருவான், கொள்ளையிட வருவான். அப்போ கர்த்தர் அவர்களுக்காக இறங்கி அவர்களோட யுத்தம் பண்றாரு. யுத்தம் பண்ணி ஒருவன் பட்டயம் ஒருவனுக்கு விரோதமா இருக்கும்படி செய்யறாரு, அவங்களை அடித்து நொறுக்கிறாரு. அப்ப இதுக்கப்புறம் ஒருவன் யுத்தத்தை கற்பது கிடையாது. அதுக்கப்புறம் யுத்தம் சண்டை எதுவுமே இருக்காது, யாருமே கற்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் அறிவாள்களாகவும் மண்வெட்டிகளாக அடிப்பார்கள். அப்ப அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர்ல தான் முன்னேற்றம் அடையும் சொல்லி அங்க தெளிவாக நம்ம சொல்றாரு. அறிவாள்களும் மண்வெட்டிகளும் அடிப்பாங்க, இனி யுத்தமே கிடையாது. ஏன்னா அந்த உபத்திரம் எப்படிப்பட்டது? இதற்கு அப்புறம் அப்படி உபத்திரம் வரவே வராது. இது வரைக்கும் அப்படி வந்ததும் இல்லை, இதுக்கப்புறம் வர போறதும் இல்லை. அப்படிப்பட்ட உபத்திரம். அதிலிருந்து வெளியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேர் அந்த தேசத்துல இருக்கிறாங்க. இப்ப மூப்பராய பாத்துவான்கள் தலைமையில அங்க ராஜ்யம் எருசலேம்ல ஸ்தாபிதமாகுது, அவர்கள் முன்னேற்றம் அடைகிறாங்க. அப்ப ராஜ்யம் எருசலேம்ல ஸ்தாபிதம் ஆகுது அப்படிங்கிறப்போ மூப்பராய பாத்திரங்க விருத்தம் வந்திருக்காங்கன்னு எல்லாத்துக்கும் தெரிய வருது.
அப்போ மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மோடு அதை உடன் நோக்கி இருந்தார். வருவார்கள்னு படிக்கிறோம். என்ன சிஸ்டர்? அதை நோக்கி வருவார்கள்னு படிக்கிறோம். அதை நோக்கி வருவாங்க. எப்படி வருவாங்க அதை நோக்கி? இங்க ராஜ்யம் செழிப்படையுது. இந்த காரியங்கள் மகா உபத்திரத்துல இந்த காரியங்கள்லாம் தனக்கு மீறி ஒரு சக்தி செயல்பட்டு அதுதான் இதுல நிறைவேற்றிருக்கிறது எல்லாமே காணுவாங்க. உலக ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். வேதவசம் சொல்லுதுல்ல, கர்த்தருடைய செய்கைகளை வந்து ஆமா பாருங்கள் சொல்றாரா இல்லையா? ஆமா ம். படிக்கிறோமா இல்லையா? அப்போ அந்த மகாபுத்த இறுதி காலகட்டத்துல இது எல்லாமே இதை நடப்பிக்க எல்லாமே கர்த்தர் அப்படிங்கிற கர்த்தருடைய செய்கைகளை அவர்கள் பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனால் கர்த்தரை அவர்கள் என்ன பண்ண அறிந்திருக்க மாட்டாங்க, முழுமையாக அறிந்திருக்க மாட்டாங்க. ஆனா ராஜ்யம் இங்க சாபிதம் ஆகுது அப்படிங்கிற காரியம் அந்த கம்யூனிகேஷன் எல்லாத்துக்கும் போகும். இப்பவே ஈரான்ல ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டு இருக்குது இல்லையா? அவங்க எவ்வளவுதான் இன்டர்நெட்ல ஜாம் பண்ணாலும் வெளியே வந்துகிட்டு இருக்கா இல்லையா செய்தி? எல்லாரும் பாக்குறோம் இல்லைங்களா? யூடியூப்ல எல்லாரும் பாக்குறோம் இல்லையா? அது போல அங்க ராஜ சாபிதம் ஆகும்போது எல்லாரும் பாக்குற மாதிரி தான் கம்யூனிகேஷன், எல்லாரும் அறிந்து கொள்ளுகிற மாதிரி கம்யூனிகேஷன் இருக்கும். அங்க ராஜ சாபிதம் ஆகுது, முப்பராக பாத்திரம் ஆட்சியில எல்லாரும் டெவலப் ஆறாங்க. அப்படிங்கிறப்போ அப்ப நாம் கர்த்தருடைய பர்வதத்துக்கு போவோம் வாருங்கள், அவர் தம்முடைய வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர்களை வழிகளை நடப்போம். இந்த மனநிலையில தானே அதை ஏத்துக்கிறாங்க இவர்கள். அந்த மகாபத்தில் அடைந்த உபத்திரத்தோட அனுபவங்கள், அங்க இஸ்ரேல்ல அவர்கள் படக்கூடிய நன்மையான ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் பார்க்கும் நாமும் அவர்களை அண்டிக் கொள்ளலாம் என்று அவர்கள் வரக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்போ இப்ப இப்ப நம்ம உயிர்த்தெழுதலை குறித்து பார்த்து கொண்டிருக்கோம் இல்லைங்களா? அப்போ மூப்பராய் பாத்திரம் உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறாங்க, அவங்கதான் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற காரியங்கள்லாம் தெரிய வருது. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த அங்க இருக்கிற எருசலேம்ல மக்கள் என்ன பண்ணுவாங்க? தன்னோட உடன் ஜீவித்திருந்தவங்க நிறைய பேர் செத்து போயிட்டாங்களே, இப்ப அவங்களும் உயிரோட வரணும்னு வாஞ்சிப்பாங்களா வாஞ்சிக்க மாட்டாங்களா? இப்ப வாஞ்சிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவாங்க. அப்ப அவருடைய ஜெபத்துக்கு ஈடா, ஏன்னா இப்ப அவங்க எல்லாம் மனம் திரும்பி இருப்பாங்க இல்லையா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களா இருக்கிறாங்க, தேவனை அண்டிக் கொண்டவர்களா இருக்காங்க, ராஜ்யத்தின் புத்திரர்களா இருக்கிறாங்க. இப்ப நீதிமான்களா இருக்க, நியாயமாக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க. கிறிஸ்துவ மீட்பு பலி புண்ணியம் அவர்களுக்கெல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. அப்ப இவர்கள் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவருடைய ஜெபத்தை கேட்டு அவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் விழித்து எழுந்து வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, உயிரோட வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்காதா? மகிழ்ச்சியா இருக்காதா? அப்ப அவர்கள்லாம் வரணும்னு அது எதுக்காக ஜெபம் பண்றாங்க? அன்பின் தூண்டுதல் இல்லையா? இப்ப நீ அன்பின் தூண்டுதல்ல ஜெபம் பண்றாங்க. இப்ப அவங்க உயிர்த்தெழுந்து வர்றாங்க. உயிர்த்தெழுந்து வந்தோன்னு உடனே என்ன பண்ணுவாங்க? தேவன் தங்களுக்கு கொடுத்திருந்த அந்த ஆசீர்வாதங்கள் அதெல்லாம் அவர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புவாங்களா விரும்ப மாட்டாங்களா? ஒரு தாய் விரும்புவாங்க. தகப்பன் இருக்கிறாங்க, தன்னுடைய பிள்ளைகள் மரிச்சு போயிட்டாங்க, கண்ணெதிரே மரிச்சு போயிட்டாங்க. உடனே அவர்கள் அந்த காலகட்டத்தில் உயிரோடு இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு உடனே தான் பிள்ளை உயிரோட வரணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணி உயிரோடு வரும்போது அவர்களுக்கு தேவையான காரியங்கள் யார் கொடுப்பா? அந்த தாய் தகப்பன் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? அதெல்லாம் அன்பு நிமித்தம் செய்வாங்க. அன்பு. அப்ப அங்க அன்பு டெவலப் ஆகுது இல்லைங்களா? அன்பு டெவலப் ஆகுது. அந்த குடும்ப வட்டத்துக்குள்ள இருந்தா அந்த அன்பு டெவலப் பண்றாரு. அப்படிதான் வரும். அதனால உங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள். அங்கு அன்பு டெவலப் ஆகும். அவர்கள் மட்டுமா இவர்கள் உயிர்த்தெழுந்து வந்துட்டான்னு பார்த்த உடனே அவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்கும். கர்த்தரை துதிப்பாங்க, சோதரிப்பாங்க. இன்னும் அவங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள்லாம் ஒருவரோடு வரணும்னு சொல்லி அன்பின் மிகுதி ஆகும்போது அவர்களும் வரணும்னு ஜெயிப்பாங்க. அப்ப அவர்கள் எழுந்து வரும்போது அவர்களுக்கு சத்தியத்தை குறித்து, நீதியை குறித்து, கர்த்தரை குறித்த காரியங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வார்கள். இதுதான் எப்படி செய்தார்களானால் அவர்கள் செம்மறியாட வகுப்பார். அதை செய்யலைன்னா அவர்கள் வெள்ளாட வகுப்பார் இல்லையா? செம்மறியாடு வெள்ளாட வகுப்பாருக்கான அந்த காரியம் என்ன சொல்றாரு? நான் பசியா இருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுக்கல, தாகமா இருந்தேன், தண்ணி கொடுக்கல, சிறைச்சாலையில இருந்தேன், எனக்கு பார்க்க வரல. வரல. சிறைச்சாலைங்கிறது எது? மரண சிறையில இருந்தேன், எனக்கா நீ ஜெபம் பண்ணல, அதுதான் சிறைச்சாலையில இருந்தேன், என்னை பார்க்க வரல அப்படிங்கிறதுலாம் இது. அப்ப அன்பு நிமித்தம் நம்மோட இருந்தவங்க, ஓடிக்கொண்டு இருக்கவங்க, அவங்க எல்லாம் வரணும் வரணும் தூண்டு போகுது. அங்கே நான் அன்பு டெவலப் ஆகுது. அதே சமயத்துல தேவன் அந்த ராஜ்யத்தில் நமக்கு கொடுத்திருக்க ஆசீர்வாதங்களை முதல்ல ஓடி போய் அவர்களோடு பகிர்ந்து கொள்ள நம்ம வாஞ்சிப்போம். இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். வாங்க எங்க வீட்டுல குடியிருங்க, இங்க இருங்க, அங்க இருங்க, அவங்களுக்கு ஒரு வீட்டை ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் செய்வோம் இல்ல, அன்பு நிமித்தம் செய்வாங்க.
அதே போல உயிரோடு வந்தவங்க இந்த காரியங்களை அறிஞ்சுக்கிறாங்க, சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறாங்க, தேவோட அன்பு, ஈவு, இரக்கம் இதெல்லாம் அறிந்து கொள்ளுகிறாங்க. அப்ப அவர்களோடு ஓடிக்கொண்டிருந்தவர்கள் உயிரோடு வரணும்னு அவங்களும் ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவர்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை உயிரோடு வரக்கூடியவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, பகிர்ந்து கொள்ள ஆரம்பிப்பாங்க. அப்ப அங்கே அவங்க வெள்ளாடு செம்மறியாடு வகுப்பாராக டெவலப் பண்ணுவாங்க இல்லைங்களா? இப்படி எருசலேமில் இருந்து அப்படியே பரவிக்கொண்டே போகும். என்னது, அன்பின் பிரமாணங்களை கடைபிடிக்க அன்பில் வளரக்கூடியவர்களா இருப்பாங்க. உயிர்த்தெழுந்து வர வர ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணுவது உயிர்த்தெழுந்து வரும்போது நம்முடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டாருங்கிற ஒரு மிகுந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா? இந்த காலகட்டத்தில் அநேகர் நான் ஜெபித்து தான் அவங்களுக்கு குணமாச்சு, நான் ஜெபித்தா இவங்களுக்கு குணமாச்சு அப்படிலாம் சொல்றாங்கல்ல. ஆமா. அப்படிலாம் பீத்திக்கிறாங்க, அநேகர் பீத்திக்கிறாங்க. இந்த காலகட்டம் இப்ப இருக்கிற காலகட்டத்துல சொல்றேன். ஆனா அந்த காலகட்டத்துல உண்மையிலேயே பார்ப்பாங்க, அவங்க ஜெபம் பண்ணும்போது வீட்டு வந்து வர்றாங்க அப்படிங்கிறப்ப அது அவங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அப்ப தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்வதற்குள்ளே சந்தோஷப்படுவாங்க. அப்போ வேத வசனம் எப்படி நிறைவேறும்? வாரி இறைத்தான், அந்த வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரம் உண்டு. அப்படி வாரி இறைச்சி எல்லாத்துக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ளும் போது இவர்களும் அபிவிருத்தி அடைவார்கள், மற்றவர்கள் அபிவிருத்தி அடைய வைப்பார்கள் இல்லையா? இந்த விதமாக அந்த ராஜ்யம் பூலோகம் முங்கு அப்படியே பரவிக்கிட்டே போகுது. எங்கிருந்து? குடும்ப வட்டாரத்திலிருந்து, ஒவ்வொரு இடத்திலிருந்தும் நாங்கள் குடும்ப வட்டாரத்திலிருந்து தான் இந்த காரியங்கள் ஆரம்பிக்குது. உன் பிள்ளைகள் உங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் சொல்லப்படுது இல்லைங்களா? இதெல்லாம் அப்படியே யோசிச்சு பாருங்க. வேத வசனங்களுக்கு இசைவு இணக்கமா அப்படி யோசிச்சு பாருங்க. அப்ப அன்பு, தேவன் அன்பை அங்க நிலைநாட்டி கொண்டே போகிறார். ஆனா இந்த காலகட்டத்துல இருக்கிற அமைப்பு எல்லாமே தேவனை கிட்டி சேர்வதற்கு ஏதுவாக, அன்பை வளர்த்து கொள்வதற்கு ஏதுவாக இப்பொழுது இருக்க சட்ட திட்டங்கள், இப்பொழுது இருக்க அமைப்புகள் அதெல்லாம் இல்லை. ஆனா கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே நீதி நீதி இருக்கும், அன்பு இருக்கும். நீதி என்கிற சிம்மாசனத்துல அன்பு இருந்து ஆட்சி பண்ணி கொண்டு அங்க இருக்கக்கூடியதா இருக்கும். அப்ப அன்பை அதை டெவலப் பண்ணி கொண்டே போகும். கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் இந்த பழைய அமைப்புகள்லாம் அடித்து நொறுக்கி இல்லாம பண்ணிட்டு அது என்ன பண்ணுறது, தானோ வளர்ந்து பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிட்டு. அப்ப கிறிஸ்துவின் அன்பு, தேவனுடைய அன்பு, கிறிஸ்துவின் அன்பு இல்லையா? மனுமக்களை அறிந்து உணர்ந்து அவர்களும் அந்த அன்பை பெற்றவர்களாக, மற்றவர்களுக்கு அன்பை காண்பிக்கக்கூடியவர்களா இப்படியே டெவலப் ஆகிட்டே போகும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சி. அந்த அன்பு எவ்வளவு டெவலப் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா தேவன் எவ்வளவு ஞானமா அந்த ரட்சிப்பு திட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறாரு அப்படிங்கலாம் புரிய வரக்கூடியதா இருக்கும். அந்த காலங்கள் நடக்கும்போது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம். அந்த காலங்கள் நடக்கும்போது நமக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு. என்ன சிஸ்டர், அதிகமா பேசிட்டேனா? இல்ல பிரதர், புரியுதுங்களா? நிறைய புரியுதுங்களா? விஷயம், நிறைய புது விஷயங்கள் எங்களுக்கு சொல்லிருக்கீங்க. நாங்க இத ஆ, குறித்து எங்களுக்குள்ள அதை அசை சரி. போட்டு எழும் சந்தேகங்களை கேட்கிறேன். அது வேத வசனத்துக்கு இசைவா, நாம ஜென்ரலா வேற மாதிரி கற்பனை பண்ணி போயிடக்கூடாது. வேத சரி சரி வசனத்துக்கு இசைவா அன்பு டெவலப் ஆகும். தேவன் இப்படி அன்பை டெவலப் பண்ணிட்டு அவர் போவாரு. இது எல்லாமே அந்த புது உடன்படிக்கை பிரமாணங்களே அதானே. உன் தேவனாய கர்த்தரிடத்திலே முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் உன் அயனானத்தில் அன்பு கூறுவாயாக இல்லையா? அப்ப தியாக அன்பை அங்க டெவலப் ஆயிட்டு போகும். நீதி செய்யறதோடு மட்டும் இல்லாம நீதிக்கு மேல தியாக அன்பை அவர்கள் டெவலப் பண்ணிக்கிட்டே போவாங்க. உலகம் முக்க அப்படியே போய்கொண்டே இருப்பாங்க. இப்படி போய்கொண்டு இருக்க காலத்துல நீங்க கேட்ட அந்த 100 வயசு இல்லையா, ஒருத்தன் உயிரோட வர்றான், தேவோட அன்பை ஈவெல்லாம் ருசி பார்க்கலாம், எல்லாம் அறிஞ்சிருக்கிறான். அறிஞ்சிருந்தும் சுயநலமா இருந்து அவன் கீழ்ப்படிதல காண்பிக்கலன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை இவ்வளவு எல்லாம் அறிந்தும் கீழ்ப்படிதல காண்பிக்காத ஆட்கள் இருப்பார்களா? இல்லையா? இருக்கிறாங்க அப்படின்னு தான் வேதம் சொல்லுது இல்லையா? இந்த காலகட்டத்துல எவ்வளவு அறிவு, எவ்வளவு படிச்சிருந்தோம், அநேகருக்கு ஜாதி வெறி இருக்குது இல்லையா? ஜாதி வெறி பிடிச்சிட்டு அநேகர் தன்னுடைய பிள்ளைகளையும் கூட கொலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. ஜாதி மாறி ஜாதி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீ உயிரோடு இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லி சாகடிக்கிறாங்க இல்லையா? சில கிராமங்கள் நடக்குறாங்க. அப்ப அந்த ஜாதிங்கிறது அவங்களுக்குள்ள என்ன இருக்கு, ஆழ பதிந்து அப்படி ஒரு காரியம் இருக்குது இல்லையா? அப்படி ஆழ பதிந்து இருக்கிற சில குண இயல்புகளை தேவன் ஆண்டவர் அங்க சிக்ஷையை கொடுக்கும் போது அவங்க திருத்தி கொள்ளல. நான் இப்படித்தான், செத்தாலும் நான் இப்படித்தான்
அப்படின்னு சொல்லி விடாப்படியே இருந்து கீழ்ப்படிதலை கொஞ்சம் கூட காமிக்கலடா, அதே ஆண்டவர் அங்க சிச்சை கொடுப்பாரு. நிச்சயமா எல்லாருமே அந்த பாவ இயல்புகளை என்ன பரிகரிக்கப்படும், கடைசி சத்துரு மரணம் சொல்லப்பட்டிருக்குல்ல. இது சாத்தானால் பரிகரிக்கப்பட்ட காரியம் தானே இந்த இயல்புகள்லாம். இந்த இயல்புகளை அவர் எவ்வளவு சிச்சை கொடுத்தோம், நான் திருந்த மாட்டேன், கீழ்ப்படிய மாட்டேன், இப்படியே தான் இருப்பேன், அதுக்கு நான் சாவதே மேலு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஒரு 100 வருடம் அவர்களுக்கு சிக்ஷையை கொடுத்து பார்க்கிறார். 100 வருட சிக்ஷை கொடுத்து அவர்கள் திரும்பல, மனம் திரும்பல அப்படின்னா அவர்கள் 2ஆம் மனதினால அழிக்கப்படக்கூடிய வகுப்பாராக இதுக்கு மேல அவர்களுக்கு தவணை கொடுக்க இயலாது. தேவனுடைய நீதி அதற்கு ஒத்து கொடுக்காது. அப்ப அவர்கள் அழிக்கப்பட்டு போயிடறாங்க. ஆனா சிறிதளவாவது அவங்க கீழ்ப்படுதலை காண்பிப்பார்களானால், சிக்ஷையை ஏற்றுக்கொண்டு சிறிதளவு கீழ்ப்படுதலை காண்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல இருந்து அவர் டெவலப் பண்ண அந்த கீழ்ப்படுதல இருந்து மற்ற குணப்பண்புகள்லாம் அவனை விட்டு வெளியேறும்படிக்கு என்ன பண்ணுவாரு, மேற்கொண்டு மேற்கொண்டு அவனை டெவலப் பண்ணி சிச்சித்து சீர்படுத்தி கொண்டே போகிறார். அதற்கு கொஞ்சமாவது கீழ்ப்படுதலை காண்பிக்கும். சுயாதீனமாக சுயசித்தத்தோடு கொஞ்சமாவது கீழ்ப்படுதலை காண்பிப்பார்களானால் அவர்கள் 1000 வருடம் வரைக்கும் அவர்களை டெவலப் பண்ணி கொண்டு போறார். நிச்சயமா 1000 வருடம் முடிவுல எல்லாமே டெவலப் ஆயிருப்பாங்க இல்லைங்களா, பூரணத்துல எல்லாமே டெவலப் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சாத்தான் கட்ட வீழ்த்தி விடப்படுகிறார். அவர் கட்ட வீழ்த்தி விடப்படும் போது அதுல இருக்கக்கூடிய அநேகர் என்ன பண்ணுவாங்க, வெளிப்படையாக கீழ்ப்படுதலை காண்பிப்பாங்க. ஒரு சில வெளிப்படையாக கீழ்ப்படுதலை காண்பிப்பாங்க, ஆனா அன்பு மிகுதியில வாஞ்சையிலே கீழ்ப்படிய மாட்டாங்க. அப்படி சில ஆட்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் சாத்தான் கட்ட வீழ்த்தி விடப்படும் போது அவர்களோடு போய் சேர்ந்துக்குவாங்க. அவர்கள் தான் 2ஆம் மரணத்தினாலே அழிக்கப்பட போகிறவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்கிறோம். சரி, இந்த காரியங்கள் புரியுதுங்களா? என்ன வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? சொற்ப காலம் பத்தி நீங்க சொல்ல வரீங்க. ஆமா, அது சொற்ப காலம். சொற்ப காலத்திலயும் கடற்கரை மணலத்தினையும் கூட்டி சேர்க்கிறானே இல்லையா? அவர்களும் பூர்ணத்தை அடைஞ்சவங்க தானே. பூர்ணத்தை அடைஞ்சாலும் ஒரு மாற்று கருத்து அவங்களுக்கு அந்த இடத்துல சாத்தான் அழுத்து விட வச்சு அவங்க மனம் மாறுது. அதுக்கு காரணம் என்ன? சாத்தான அழுத்தி விடப்படும் போது அவன் பக்கம் போயிறாங்கன்னா அதற்கு காரணம் என்ன? அவருடைய இருதயத்திலே அன்பின் பூரணம் படல. அந்த தியாக அன்புங்கிறது அவருடைய உள்ளத்துல பூரணப்படல. இந்த வசனத்துக்கு இந்த தேவனுடைய அன்பு அந்த பிரமாணங்கள் கீழ்ப்படிந்தாதான் நாம முன்னேற முடியும், நாம சந்தோஷமா இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக கீழ்ப்படிவாங்க. புரியுதுங்களா? அன்பின் தூண்டுதலால் கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனா அந்த கட்டாயத்தின் பேர்ல கீழ்ப்படியக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க அங்க ஃப்ரீயா விடும்போது அங்க சாத்தான் பக்கம் சேர்ந்துடக்கூடியவர்களா இருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, இந்த ரோடு ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்க இல்லையா, ரோடு ரூல்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைட்ல தான் போகணும், சிக்னல் வந்தா நிறுத்தணும், போகணும், வரணும், இதெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் யாருக்காக போட்டிருக்கிறது? நமக்காக. நம்ம எந்த ஒரு ஆக்சிடென்ட் ஏறாம பாதுகாப்பா போய் வந்து போட்டுக்கிறாங்க இல்லைங்களா? ஆனா நாம என்ன பண்றோம், இந்த சிக்னல் போய் நிக்கிறோம், போலீஸ்காரன் இருந்தானா ப்ராப்பரா போவோம், போலீஸ்காரன் இல்லைன்னா மீறி ஓடிடுவோம் இல்லையா? அப்படி ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா? இருக்காங்க. அப்போ அங்க என்னது, அவங்க வந்து உண்மையிலே இந்த சட்டத்திட்டங்கள் நமக்கானது அப்படின்னு சட்டத்திட்டங்களை நேசித்து அதுக்கு கீழ்ப்படியில, பயந்துதான் கீழ்ப்படுகிறாங்க. அது கீழ்ப்படியலைன்னா நமக்கு பெனால்டி போட்டுருவாங்க, நமக்கு சிச்சை வரும் அப்படின்னு பயந்து கீழ்ப்படுகிறாங்க. பயந்து கீழ்ப்படியும் போது தேவன் அவர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு, பூர்ணத்தை கொடுக்கிறாரு. ஆனா அன்பு அங்க டெவலப் ஆகல இல்லைங்களா? அப்ப முன்னேற்றம் வந்து கூட அன்பு அங்க டெவலப் ஆகாதனால சாத்தான் அவர்கள் அப்படிப்பட்டவர்களை எளிதாக வஞ்சித்து போடுவான். நாம சத்தியத்தை, அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது நாம சத்தியத்தை கொள்ளுகிறது அன்பினால சத்தியத்தை கொலைக்கொள்ளணுங்கிறார். அன்பினால் சத்தியத்தை கொலைக்கொள்ளாதனால கொடிய வஞ்சகத்துக்கு அவர்களே ஒப்பு கொடுத்துட்டாரு. படிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப அன்பினால் சத்தியத்தை படிக்கிறோம், அதற்கு கீழ்ப்படுகிறோம் அப்படின்னா அன்பினால் இதை கீழ்ப்படினோம்னா சாத்தானோட வஞ்சகத்துக்கு நாம் ஆட்பட மாட்டோம். அன்பு டெவலப் ஆகலை அப்படின்னா சாத்தானோட வஞ்சகத்துக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், விழுந்து போயிடுவோம், எளிதா ஏமாத்திடுவோம். அப்படிங்கிறதா நமக்கு இதன் மூலமாக தெரிய வரக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. சரி, வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா?
இல்ல பிரதர். நாங்க பிரதர் இந்த ஹலோ இந்த இந்த வீடியோ சொல்லுங்க. போன வாரம் எடுத்தீங்கல்ல, அது இன்னும் நீங்க அப்லோட் பண்ணவே இல்ல பிரதர். அத அப்லோட் போன வாரம் பண்ணிட்டேனே. இல்ல வரலையே. அப்படியா? சண்டே எடுத்தது வந்திருக்கு, புதன்கிழமை எடுத்தது நீங்க போடல. இல்ல புதன்கிழமை அன்னைக்கே பண்ணியிருப்பேன் பாருங்க. பண்ணிட்டேன் நான். வந்திருக்கும் பாருங்க. புதன்கிழமை இதுல பாருங்க. நீங்க பார்க்காம விட்டுப்பீங்க. எனக்கு சரி வரல ரைட், பிரதர். ஓகே. சரி வரலன்னா மறுபடியும் அனுப்பிச்சிடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் சரி அனுப்பிச்சிடுறேன். அது பிரதர். ஒன்றும் பிரச்சனை ஓகே இல்லை. பிரதர். ஓகே ஓகே. சரி சரி, நம்ம இதோட முடித்துக் கொள்ளலாம். மீதம் இருக்கிற காரியங்களை நாம அடுத்த வாரம் இந்த காரியங்களை குறித்து நாம் தொடரலாம். அன்பின் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.